ஓகே, குட் ஆஃப்டர்நூன்மா எல்லாத்துக்கும். சரிப்பா, சிலபஸ் பார்த்தீங்களா? சிலபஸ் பார்த்தீங்களா? ம், பார்த்தீங்களா? என்னென்ன கொடுத்துருக்காங்க? எவ்வளோ போயம்ஸ்? 25 போயம்ஸ். அதுக்கப்புறம் ப்ரோஸு 14 ப்ரோஸு. அதுக்கப்புறமா வேற என்ன இருக்கு? பயோகிராஃபிஸ் இருக்கு. ஆமாம், யாராவதுக்கு கேட்கல, உங்களுக்கு போர்டு தெரியல அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்துக்கோங்க, முன்னாடி வந்துக்கோங்க. சரிங்களா? ஸோ போயம் வந்துட்டு 25 வந்துட்டு போயம் இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரோஸ் வந்துட்டு லெசன்ஸ் சொல்லுவோம் இல்லையா? ஸோ ப்ரோஸ் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 14 ப்ரோஸ் இருக்கு. சிலபஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? கையில் வச்சிருக்கீங்க இல்லையா? இல்லையா? சரி, டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நான் ஆஃபீஸ் ரூம்ல சொல்றேன். சரிங்களா? நம்ம வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ 14 ப்ரோசஸ் இருக்கு. அண்ட் தென் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எதுல வரும்? ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் லிட்ரரி டிவைசஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? எது அப்படின்னா என்னது? லிட்ரரி டிவைசஸ் அப்படிங்கிறது அந்த அணிகலன்கள் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? அணின்னு சொல்லுவோம் இல்லையா? உவமை அணி, உருவக அணி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதாவது அந்த போயமை வந்து என்ஹான்ஸ் பண்ணி சொல்ற வார்த்தைகள் அது என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது நிறையவே இருக்கு. நம்ம புக்ல வந்துட்டு நிறையவே இருக்கு. ஆனா படிச்சுக்கலாம், ஈஸி தான். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பொயட்டிக் லைன்ஸ், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு பயோகிராஃபிஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமான நபர்களுடைய பயோகிராஃபிஸ், ராணி ஜான்சி, அப்புறமா மகாத்மா காந்தி, அப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்தோட பயோகிராஃபிஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் சேர்த்து நம்ம வந்துட்டு பார்க்க போறோம், என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம எதுல ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா போயம்ல தான் ஆரம்பிக்க போறோம். சரிங்களா? கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்டா போகிற மாதிரி இருக்கும், அப்படியே டிராவல் பண்ணி வந்துருங்க. சரிங்களா? இது வந்துட்டு 10th போயம்மா, லைஃப் அப்படிங்கிறது 10th போயம். படிச்சீங்களா இதை பத்தி? ஏதாவது ஹோம் ஸ்டடி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது போட்டிங்களா? இல்லை இப்போதான் இன்னைக்கு தான் கிளாஸ், இன்னைக்கு தான் எனக்கு எல்லாமே தெரிய வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்களா? கொஞ்சம் பார்த்தீங்களா? சரி, யார் பேரையும் நான் கேட்கல இன்னும். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நம்ம போக போக கிளாஸ்ல பார்த்துக்கலாம். ஸோ லைஃப்பா இருக்கு இல்லையா? மெட்டீரியல் கையில் இருக்கு இல்லையா? அதை வச்சுக்கோங்க. உங்களுடைய மெட்டீரியல் என்ன மெட்டீரியலுமா? அந்த ரிட்டன் மெட்டீரியல் இருக்குல்ல, பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு போயம்னு பார்த்துக்கிட்டா அதுல என்னென்னலாம் பார்க்கணும்? போயமா இருந்தாலும் சரி, ப்ரோஸா இருந்தாலும் சரி, என்ன பார்க்கணும் அப்படின்னா ஆத்தர் யாரு அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அப்ப ஆத்தருடைய அவருடைய பேக் ஹிஸ்டரி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இப்போ இது யார் எழுதியிருக்கா? லைஃப் அப்படிங்கிற போயமை யார் எழுதியிருக்கா? ஹென்றி வான் டைக் அப்படிங்கிறவர். ஓகே, ஸோ அபவுட் த போயட் ஹென்றி வான் டைக். ஸோ போய் நீங்க கேட்கலாம், இவர் பிறந்த வருஷம், எப்ப இறந்தாரு, இது எல்லாமே இம்பார்ட்டண்டா? எல்லாமே இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு கண்டென்ட் கம்மி, தமிழ் அளவு படிக்க தேவையில்ல. புரிஞ்சுக்கோங்க, தமிழ் அளவு படிக்க தேவையில்ல, கண்டென்ட் கம்மி. அப்ப ஈச் அண்ட் எவ்ரி திங்குமே நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்ப அவர் எப்ப பிறந்தாரு, எந்த ஊர்ல, எந்த பீரியட் சேர்ந்தவர்? இப்போ ரொமான்டிக் பீரியட்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? அதாவது அந்த காலத்து குறிப்பிட்ட காலத்துல இருக்கிறாங்க, விக்டோரியன் ஏஜ்னு சொல்லுவாங்க, ரொமான்டிக் ஏஜ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னென்ன போயட் வந்துட்டு எந்தெந்த ஏஜை சேர்ந்தவங்க, பீரியட்ஸ் சேர்ந்தவங்க அப்படிங்கிறது முதல் கொண்டு போய் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ இப்போ ஹென்றி வான் டைக் அப்படிங்கிறவர் வந்துட்டு 1850 to 1933. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ஆத்தர்ப்பா. பார்த்துக்கோங்க, இப்பவே நீங்க அதை பைஹார்ட் பண்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ ஆத்தர், போயட், எஜுகேட்டர் அண்ட் கிளர்ஜிமேன். கிளர்ஜிமேன்னா என்னது? மதகுரு. இந்த போதிப்பாங்க இல்லையா, ப்ரீஸ்ட் மாதிரி இருப்பாங்க இல்லையா, மதகுரு, கிளர்ஜிமேன். He served as the professor of English literature at Princeton University between 1899 to 1923 வரைக்குமே அவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு? அங்க ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணியிருக்காரு. எங்க ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணியிருக்காருமா? எஸ், பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி. சரிங்களா? இங்கிலீஷ் லிட்ரேச்சரா வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. முக்கியம், ரொம்ப முக்கியம். இது ஒவ்வொரு முக்கியமான விஷயமே இங்க நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கு. He was elected to the American Academy of Arts and Letters, received many other honors. இந்த மாதிரி நிறைய விதமான ஹானர்ஸ் வந்துட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு? ரிசீவ் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஹென்றி வான் டைக்கை பொறுத்தளவுக்கு, ஹென்றி வான் டைக் எந்த ஊர் சேர்ந்தவருமா? அமெரிக்கன் போயட். சரிங்களா? அமெரிக்கன் ஆத்தர். ஓகேங்களா? அதே மாதிரி இவர் ஒரு கிளர்ஜிமேன். அது கூட நம்மளுக்கு கேட்கலாம். அண்ட் மோரோவர் நம்ம சினோனிம்ஸும் பார்க்கணும், அதாவது வொக்காபுலரியும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் போயம் பார்த்துடலாம். நம்ம ஒவ்வொரு போயம் பார்க்குறப்பவுமே ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்துடலாம். சரிங்களா? ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ங்கிறது திருப்பி சொல்றேன், இட் இஸ் வாட் இஸ் இட்? அதாவது அது ஒரு poetic devices which gives
enhance to the poem. அது வந்து என்ன பண்ணும், அழகுபடுத்தும். புரிஞ்சுங்களா? பியூட்டிஃபுல் திங்ஸா வந்துட்டு காமிக்கும் அந்த போயட்டுக்கு. சரிங்களா? ஐ மீன் அந்த போயம்க்கு. ஓகே, லெட் மீ யாரோ ஒருத்தர் படிக்கலாம். படிக்கிறீங்களா? சத்தமா யார் படிப்பீங்க? இருக்கு இல்லையா உங்ககிட்ட மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அதே பத்தி படிங்க. படிங்கம்மா. சரி தினேஷ் படி. And hope the roads last turn will be the best. So life அப்படிங்கறத போயமா அவர் எழுதியிருந்திருக்காரு. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு சொன்னட் பா. சொன்னட் தெரியுதா? தெரியுதாமா? சொன்னட். சொன்னட் அப்படின்னா என்னது? சொன்னட் அப்படிங்கிறது வந்துட்டு ஆமா ஒரு ஷார்ட் போயம். சரிங்களா? ஒரு ஷார்ட் போயம். அந்த போயம்ல 14 லைன்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? அந்த போயம்ல 14 லைன்ஸ் தான் இருக்கும். ஷேக்ஸ்பியரும் இந்த மாதிரி நிறைய சொனட்ஸ் எழுதியிருக்காரு. சரிங்களா? ஷேக்ஸ்பியரும் இந்த மாதிரி வில்லியம் ஷேக்ஸ்பியரும் நிறைய இந்த மாதிரி சொனட் எழுதியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொனட் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். The word sonnet is derived from the Italian word. So அது கூட கேட்கலாம். எந்த வேர்டு? இட்டாலியன் வேர்ட் சொனட்டோ. சொனட்டோ அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா which means a little song or small lyric. Which means a little song or small lyric. In poetry, a sonnet has 14 lines and is written with iambic pentameter, a line with 10 syllables. அதாவது iambic pentameter அப்படிங்கிறது என்னது? A line with 10 syllables accented on every second beat. Syllables அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா which is meaning about AEIOU. vowel சவுண்டோட முடிகிறது. இப்போ ஒரு வேர்டே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த AEIOU சவுண்ட் அது வர்றதோட சேர்த்து வர்றதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிலபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேர்டே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஐ சவுண்ட் வர்றது, ஓ சவுண்ட் வருது, ஆ சவுண்ட் வர்றது, இது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கப்பா அந்த வேர்டுக்குள்ளே இருக்கும். சரிங்களா? பென்டான பெ அப்படின்றப்போ அப்படிங்கிற ஒரு சவுண்ட் வருது இல்லையா, அந்த மாதிரி அந்த சிலபல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றாங்கன்னா 10 சிலபல்ஸ் இருக்கும். அது வந்து அதை பேஸ் பண்ணி தான் இது எழுதியிருக்காங்கன்னு சொல்றாங்க iambic pentameter. சரிங்களா? The first 8 lines of a sonnet is known as octave and the last 6 lines is known as sestet. Sestet. Sonnets can be categorized on the basis of their rhymic scheme. So first 8 line என்னன்னு சொல்றாங்கம்மா? ஆக்டேவ். ஆக்ட்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆக்ட்னாலே என்ன அர்த்தம்? 8. அடுத்த 6 லைன் என்ன சொல்றாங்கப்பா? செசட் அப்படின்ற. சரி, இப்போ போயம்க்கு வந்துடலாம். ஸோ இந்த போயம்ல என்ன கருத்து சொல்ல வராங்க அப்படின்னா, நான் என் வாழ்க்கையை முற்றிலுமா நான் வாழ போறேன், என்னுடைய ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்காக வாழ போறேன். இது கொஞ்சம் மேக்சிமம் நம்ம போயம்ஸ் எல்லாம் பாக்குறப்பவுமே ஒரு மாதிரி மோட்டிவேஷனலா இருக்கும். அது ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். போயம் பார்த்தோம்னாலும் சரி, ப்ரோஸ் பார்த்தோம்னாலும் சரி, நம்மளுக்கு நிறைய மோட்டிவேஷனலா இருக்கும். ஸோ என் லைஃபை நான் முற்றிலுமா வாழ போறேன் அப்படின்ட்டு யார் சொல்றாங்க, அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்குன்னா போயிட்டே அட்ரஸ் பண்ணிக்கிறார். இது ஏன் லைஃப், நான் வாழ போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கும். let me but live my life from year to year with forward faced and unreluctant soul. reluctant அப்படின்னா தயங்குறது, ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒண்ணு பண்றதுக்கு தயங்குறது. அன்ரிலக்டன்ட்னா தயக்கம் இல்லாம நான் வந்து இந்த வாழ்க்கையை முற்றிலுமா வருடத்துக்கும் நான் என்ன பண்ண போறேன், வாழ போறேன் அப்படிங்கிறார். நாட் ஹரிங், எதுக்குமே நான் என்ன பண்ணல, அவசரப்படல. நாட் ஹரிங் டு நாட் டர்னிங் ஃப்ரம் த கோல், என்னுடைய கோல் இருந்து நான் என்ன ஆகல, டீவியேட் ஆகல. நான் ஹரியும் பண்ணல, நான் டீவியேட் ஆகல. நாட் மார்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸ்அப்பியர், நான் என்ன பண்ணலப்பா, மார்னிங் அப்படின்னா என்னது, சும்மா வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, விட்டுட்டோமே மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படாம நான் என் கோலை நோக்கி நான் ஓடிட்டு இருக்கேன். நாட் மார்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸ்அப்பியர். இந்த dim past not holding back in fear. ஏதோ முடிஞ்சு போச்சு, அந்த முடிஞ்சு போனது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கெட்டதா நடந்திருக்கு, அதை நினைச்சு நான் வந்து என்ன பண்ணல, பயப்படாம நான் முன்னோக்கி போயிட்டு இருக்கேன். From what the future veils. இந்த இடத்துல வெயில் அப்படிங்கிறது என்னன்னா கவர்ட்பா, ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து தெரியாம இருக்கிறது. அதாவது ஒரு விஷயம் மறைச்சிருக்கு. ஃபியூச்சர்ல என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுமா, சும்மா அசம்ஷன் வச்சு நம்ம போவோம். அப்போ அது என்ன இருக்குன்னே தெரியாம நான் என்ன பண்றேன், from what the future veils but with a whole and happy heart. நான் எது வந்தாலும் அதை ஹாப்பியா ஃபேஸ் பண்ணி என்னோட முழு மனசோட நான் வந்துட்டு அந்த கவரான விஷயத்தை என்னதான் இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்க போறேன். சரிங்களா? That pays its toll to youth and age and travel with cheer. ஸோ அப்படியே நான் சியர்ஃபுல்லா என்னுடைய யூத்தையும் கொண்டுட்டு என்னோட ஏஜையும் கொண்டுட்டு நான் என்ன பண்றேன்,
முன்னோக்கி ஓடுறேன் அப்படிங்கிறாங்க. so let the way went up the hill or down over. இது OER அப்படிங்கிறது என்னமா ஓவர். ஓகேங்களா? ஓவர். ரஃப் ஆர் ஸ்மூத், அது என்னவா இருந்தாலும் சரி, என் பாதையில அது ரஃபா இருந்தாலும் சரி ஸ்மூத்தா இருந்தாலும் சரி நான் போயிட்டே இருக்கேன். the journey will be the joy. அதாவது ஒரு பாசிட்டிவ் மைண்டோட, புரிஞ்சுங்களா? ஸோ பாசிட்டிவ் மைண்டோட நான் அப்ரோச் பண்றேன். the journey will be joy, still seeking what I sought when but a boy. நான் என்ன சின்ன வயசுல நான் எதுக்காக ஆசைப்பட்டனோ அதை நோக்கி நான் ஓடுறேன். சில பேர்த்துக்கு சின்ன வயசுல நிறைய ஆசைகள்லாம் இருந்திருக்கும் இல்லையா, அது அட்டைன் பண்ண முடியாம ஒரு மாதிரி ஏக்கமோடு இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ஏக்கப்படாம உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, உன் லைஃப் தானே இது, நீ தான் இதை வந்து முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன் அப்படின்ட்டு அவரவரே என்ன பண்ணிக்கிறாரு, ஊக்குவிச்சுக்கிறாரு. சரிங்களா? நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் அ கிரவுன், மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த quest and hope the road's last turn will be the best. ஸோ என்ன பண்றாரு, புது புது ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைக்கும், புது புது அனுபவங்கள் எனக்கு கிடைக்கும், நிறைய அட்வென்ச்சர் நான் பண்ணுவேன், பெரிய அட்வென்ச்சரா நான் பண்ணுவேன், எனக்கு அதுக்கு உண்டான கிரவுன் கிடைக்கும், கிரீடம் எனக்கு உண்டானது கிடைக்கும். அதே மாதிரி என்னுடைய முழு மனசோட எனக்கு குவெஸ்டன், எனக்கு ஒரு தாகம், எனக்கு அது வேணும், அந்த தாகத்தோட நான் வந்து என்ன பண்றேன், மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கேன். கண்டிப்பா நான் போய் சென்றடையக்கூடிய அந்த பாதை, அந்த ரோடு என்னவா இருக்கும், வில் பி த பெஸ்ட் ஃபார் மைண்ட், எனக்கு நல்லதாகவே அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி யார் எழுதியிருக்காரு, ஹென்றி வான் டைக் எழுதியிருக்காரு. ஸோ அவருடைய ஏஜ் என்னமா, அவருடைய ஏஜ் பார்த்துக்கோங்க 1852ல. ஸோ ஏதாவது ஹிஸ்ட்ரி கூட ரிலேட் பண்ணிக்கோங்க, 1852ல என்ன ஹிஸ்ட்ரி ஈவென்ட் நடந்துச்சோ அது ரிலேட் பண்ணிக்கோங்க. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல நான் சொல்ல வரேன், 1852 கூட ரிலேட் பண்ணிக்கோங்க, 1933 வரைக்குமே அப்படி ரிலேட் பண்ணி படிச்சுக்கிட்டீங்கன்னா, ஓ அந்த காலத்துல இவரும் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ரீகால் வரும். புரிஞ்சுங்களா? இவர் ஒரு அமெரிக்கன் ஆத்தர், கிளர்ஜி மேன் அண்ட் தென் எஜுகேட்டர். எந்த யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணாரு, பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி, இங்கிலீஷ் லிட்ரேச்சர், 1899 1923. புரிஞ்சுங்களா? அண்ட் தென் இவர் என்ன அவார்ட் வாங்கியிருந்திருக்காரு, எஸ் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் ரிசீவ் அண்ட் அதர் ஹானர்ஸும் வாங்கியிருக்காங்க. முக்கியமா இங்க என்ன புக்ல கொடுத்துருக்காங்களோ அதுதான் மெயினா கேட்பாங்க. சரிங்களா? அது மீறி வெளியே போகுதுன்னா ஏதோ 1-2 கேள்வி போகும், பட் மேக்ஸ் டு மேக்ஸிமம் இதுல இருந்தா கேட்பாங்க, ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். இங்கிலீஷ்ல அது ஒரு பிளஸ் பாயிண்ட். சரிங்களா? புரிஞ்சுதோ? நவ் கமிங் டு vocabulary பார்ப்போம். ஸோ மார்னிங் அப்படின்னு என்னது, வருத்தப்படுறது. ஸோ ஃபீலிங் ஆர் எக்ஸ்பிரஸிங் கிரேட் சேட்னஸ், ரொம்ப வருத்தப்படுறது. வெயில்ஸ் அப்படின்னு என்னதுமா, வாட் இஸ் வெயில்ஸ்? டு ஹைட் or cover something so that you cannot see it clearly or understand it. அதை பத்தி புரியாம இருக்கிறது, அந்த ஃபியூச்சர்ல என்ன இருக்குன்னு தெரியலன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. அடுத்தது crown, a prize or position offered by for being the best. அதாவது நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஒரு கிடைக்குது இல்லையா, ஒரு ரிவார்ட் கிடைக்குது இல்லையா, அதுதான் crown. இதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எஸ். quest அப்படிங்கிறது a long search for something that is difficult to find. ரொம்ப நாளா நான் தேடிட்டே இருக்கேன், இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சில பேருக்கு அப்படிலாம் நிறைய ஆசைகள் இருக்கும் இல்லையா, அவங்களோட யூபிஎஸ்சி கனவு, டிஎன்பிஎஸ்சி கனவு அப்படின்னு நிறைய இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இட்ஸ் லாங் சர்ச்சிங். நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அதுதான் எனது quest. ஸோ எந்த வார்த்தை வேணா கொடுக்கலாம் உங்களுக்கு, சினோனிம்ஸ்ல எந்த வார்த்தை வேணா கொடுக்கலாம். இதுக்கு ஆப்போசிட்டாகவும் கூட நம்மளுக்கு என்ன கொடுக்கலாம், ஆன்டோனிம் கூட கொடுக்கலாம். அன்ரிலக்டன்ட், நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ரிலக்டன்ட்னா என்ன, தயங்குறது. சரிங்களா? நம்ம ஒரு விஷயத்தை பண்றதுக்கு வந்துட்டு தயங்குறது. அன்ரிலக்டன்ட் அப்படிங்கிறது willing to do something, you are capable and willing to do something அப்படின்னு சொல்லப்படுது. This form is generally not used by poem. The poet has coined it for emphasis. நான் கொஞ்சம் இதை emphasize பண்ணி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி காயின் பண்ணியிருக்கேன். புரிஞ்சுதா? poetic device பார்த்துடலாமா? ஸோ சொன்னட் என்ன, திருப்பியும் சொன்னட் என்ன, it's a small lyric, 14 lines இருக்கும். ஃபர்ஸ்ட் 8 லைன் octave, அடுத்த 6 லைன் sestet, and then இதுல பர்டிகுலரா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, iambic, yes, iambic pentameter. iambic pentameter வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 10 syllables இருக்கும். சரிங்களா? அதுல ஒவ்வொரு வேர்ட்லயுமே வந்துட்டு 10 syllables வந்துட்டு இருக்கும். எஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொனட் அப்படிங்கிறது வந்துட்டு சொனட்டோ அப்படிங்கிற இட்டாலியன் வேர்ட்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. எல்லாமே கிளியர் இல்லையா? வெக்காபுலரியும் கிளியர் ஆயிடுச்சு. சரிம்மா, இதுல என்ன நம்மளுக்கு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க அப்படியே. ஃபர்ஸ்ட் அலிட்ரேஷன் எழுதிக்கோங்க. ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்.
இது ஒவ்வொரு போயமும் பார்க்குறப்ப நம்ம பார்ப்போம். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இங்க என்னன்னா அலிட்ரேஷன். சரிங்களா? இருக்கா அந்த கண்டென்ட் இருக்கா? யாரோ ஒருத்தவங்க மெட்டீரியல் கொடுங்க, மெட்டீரியல் கொடுங்கப்பா. ஸோ அலிட்ரேஷன் சரி இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலிட்ரேஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிடுறேன். நோட் பண்ணிக்கோங்க. It refers to the repetition of consonant sound. It refers to the repetition of consonant sound. Spelling தெரியலனா பாத்துக்கோங்க. Consonant sound. It refers to the repetition of consonant sound. At least 3 times in a sentence. At least 3 times in a sentence. சரி கவனிங்க. ஓகே கவனிக்கலாம். ஸோ கான்சனன்ட் சவுண்ட். ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் சவுண்ட், வவல் சவுண்ட் அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வவல்னா நல்லாவே தெரியும். என்னதுமா வவல்ஸ்னா என்ன? ஏ இ ஐ ஓ யூ. மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ்? 5. ஸோ இப்போ இந்த AEIOU அப்படிங்கிற அந்த லெட்டர்ஸ்ல வரக்கூடிய சவுண்டு வவல் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. ரெஸ்ட் ஆஃப் த ஆல்பபெட் லெட்டர்ஸ் வந்து என்னது? கான்சனன்ட் சவுண்ட்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ 5ல் 26ல் 5 போச்சுன்னா 26 தானே இருக்கு ஆல்பபெட்ஸ்ல. ஆல்பபெட்ஸ் எத்தனை இருக்குப்பா லெட்டர்ஸ்? 26. அப்போ அந்த 5 வவல் லெட்டர்ஸ் போயிடுச்சுன்னா 21 கான்சனன்ட் சவுண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இங்க என்னென்னலாம் அலிட்ரேஷன் நம்ம எழுதணும் இல்லையா? என்னென்ன அப்படிங்கிறப்ப பாக்குறப்போ கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ எல், லே, லெட், லிவ், லே, லை, லே. புரியுதுங்களா? அப்போ இந்த எல், இந்த எல், இந்த எல், இந்த மூணுமே கான்சனன்ட் சவுண்ட் கொடுக்குது. ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ்ல இருக்கும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தடுத்த லைன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. பர்டிகுலர் லைன்ல ஒரு சென்டென்ஸ்ல வந்துட்டு கான்சனன்ட் சவுண்ட் ஒரு 3 இல்லைன்னா 2க்கும் மேற்பட்ட இருக்க வேண்டியதா இருக்கும். புரிஞ்சுங்களா? அப்படி வந்துச்சுன்னா அது என்னது? அலிட்ரேஷன். அதுதான் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். இது நிறைய கொடுப்பாங்க. இது நிறைய நம்ம வந்து போயம்ல நிறைய பார்க்கலாம். அதாவது நிறைய விதமான பார்க்கலாம். இப்ப செகண்ட்ல கண்டுபிடிங்க, செகண்ட் தேர்ட்ல எல்லாம் கண்டுபிடிங்க. ஃபார்வர்ட், ஃபேஸ் வருதா? எஃப்எஃப் வருதா? எஸ். ஃபார்வர்ட், ஃபேஸ், சரிங்களா? ஸோ கான்சனன்ட் சவுண்ட்ஸ். ஸோ அலிட்ரேஷன் என்ன புரிஞ்சாப்பா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அப்படி இதுல நிறைய இருக்கும் பாருங்க. வீட்டில் போயிட்டு இன்னைக்கு இதை ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரி பாத்துருங்க, ரிவிஷன் பண்ற மாதிரி பாத்துருங்க. ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கூட எடுத்துக்கோங்க. பண்ணலாமா ஹோம்ஒர்க்கு? சரி, அடுத்தது இந்த மாதிரி நிறைய இருக்கு. மெட்டஃபர் ரொம்ப முக்கியம். மெட்டஃபர் ஓகே. மெட்டஃபர். ஸோ மெட்டஃபருக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் எழுதிக்கோங்க. ஸோ வாட் இஸ் மெட்டஃபர்? மெட்டஃபர் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க. சொல்லுங்க. கம்பேர் பண்றது. வெரி குட். டைரக்ட்லி கம்பேர்ட், இன்டைரக்ட்லி கம்பேர்ட். இன்டைரக்ட்லி கம்பேர்ட். வெரி குட். இதனோட ஆப்போசிட் டைரக்டா கம்பேர் பண்றது சிமிலி. வெரி குட். அதுல வந்து லைக் ஆஸ்ன்னு இருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இன்டைரக்ட் கம்பேரிசன் அப்படிங்கிற வரப்ப என்னதுமா? மெட்டஃபர். அப்ப நீங்களே எழுதிக்கலாம் டெஃபினிஷன். மெட்டஃபர் அப்படிங்கிறது என்னப்பா? இன்டைரக்ட் கம்பேரிசன் வித்தவுட் லைக் அண்ட் ஆஸ். லைக் ஆஸ் இல்லாம இன்டைரக்ட் கம்பேரிசன் வந்திருக்கணும். ஓகேங்களா? இன்னைக்கு 10 போய் முடிக்க முடியுமா? நான் ஒரு டார்கெட்ல வந்திருக்கேன். இது இம்ப்ளிசிட் மீனிங்
மீனிங் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்பிளிசிட் மீனிங்ங்கிறது சிமிலி. இம்ப்ளிசிட் அப்படிங்கிறது என்னது? மறைச்சு பேசுறது. கம்பேர் பண்ணியிருக்கோம் ஆனா மறைச்சிட்டோம். புரிஞ்சுங்களா? அது இம்ப்ளிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. IMPLICIT. இம்ப்ளிசிட். எக்ஸ்பிளிசிட் அப்படிங்கிறது என்னதுப்பா? அப்படியே வெளிப்படையா லைக் ஷீ இஸ் லைக் ஹிம் அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் வைஸ்ல பாக்குறப்போ லைக் ஹிம் அப்படிங்கிற மாதிரி பேசுறப்போ. மெட்டஃபர். சரி, மெட்டஃபர் வந்து இங்க என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா டிம் பாஸ்ட். இந்த டிம் பாஸ்ட் நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர். நல்லா கவனிக்கலாம். இங்க டிம் பாஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய சோக நாட்களை சொல்லுது. பாஸ்ட்ல இருக்கக்கூடிய சேட் டேஸ் பத்தி சொல்லுது. சோ சேட் டேஸ் என்ன போட்டிருக்கலாம் ஆத்தர், ஆனா அவர் என்ன போட்டாரு? டிம், ஏதோ இருண்ட கடந்த காலங்கள் அப்படிங்கிற மாதிரி போட்டார். சோ மெட்டஃபர் அப்படிங்கிறப்ப இந்த போயம்ல டிம் பாஸ்ட் கேட்டிருக்காங்க. क्वेश्चंसல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சோ டிம் பாஸ்ட். சரிங்களா? டிம் பாஸ்ட் which means the past is very sad for him. அவருக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு பாஸ்ட் அப்படிங்கிறது சேடா இருந்திருக்கு. சோ அப்ப அதுல இருந்து கடந்து வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ ஒரே ஒரு மெட்டஃபர் தான், இந்த லைன் மட்டும்தான். நான் என்னென்ன மெட்டஃபர் இருக்கோ எல்லாமே சொல்லியிருப்பேன். நீங்க படிச்சா மட்டும் போதும். ரிவிஷன் பண்ணா இங்க உட்கார்ந்து ஆக்சுவலி நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. கிளாஸ் மட்டும் கவனிக்கல, படிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணும்? ரிவிஷன் பண்ணா மட்டும் போதும். சில விஷயம்லாம் பாத்துக்கோங்கம்மான்னு சொல்லுவேன் இல்லையா? அது இந்த அலிட்ரேஷன்லாம் நிறைய இருக்கும், கச்ச நிறைய இருக்கும். வீட்டுல போயிட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்து பர்சோனிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வாட் இஸ் இட்? ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது பர்சோனிஃபிகேஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இந்த அலிட்ரேஷன் அடிக்கொருக்கா வரும், மெட்டஃபர் அடிக்கொருக்கா வரும், பர்சோனிஃபிகேஷன் அடிக்கொருக்கா வரும். 1-2 தான், ஏதோ 1-2 போயம்ல மட்டும்தான் இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். பர்சோனிஃபிகேஷன். சோ பர்சோனிஃபிகேஷன் அப்படிங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் திங்குக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ஸ்ட்ராக்ட் திங்னா நமக்கு என்னன்னு தெரியணும். அப்ஸ்ட்ராக்ட் திங் அப்படின்னா நான் லிவிங் திங்ஸ். அப்ஸ்ட்ராக்ட் திங்னா என்னப்பா? நான் லிவிங் திங்ஸ். லைக் இந்த மரம் செடி அது லிவிங் திங்ஸ் தான். பட் என்ன சொல்றாங்க? உணர்ச்சிகள் இல்லைன்னு சொல்றாங்க, ஃபீலிங்ஸ் இல்ல அதுக்குன்னு சொல்றாங்க. அந்த விதத்துல சொல்ல வராங்க. சோ இந்த செவரா இருந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய கபோர்ட்ஸா இருந்தாலும் சரி, டேபிளா இருந்தாலும் சரி, இந்த சிஸ்டமா இருந்தாலும் சரி, இந்த டிவியா இருந்தாலும் சரி, இந்த கேமராவா இருந்தாலும் சரி, இதெல்லாம் என்னது? இது கிட்ட ஏதோ வந்து ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் வச்சு நம்ம பேசுறது என்னது? ஹியூமனோடைய குவாலிட்டிஸ் எல்லாம் தூக்கி அங்க கொடுக்கறது. அனிமல்ஸ்க்கும் கொடுக்குறோம். பூனைக்குட்டி, நாய்க்குட்டி, அவங்களுக்கும் நம்ம என்ன பண்றோம்? நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? புரியுது இல்லைங்களா? இந்த கவிஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சில என்ன சொல்றது, விலங்கு கிட்ட எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சோ போய் அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஹியூமனுடைய குவாலிட்டிஸ், அங்க இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் எல்லாமே அங்க இருக்கிற மாதிரி பேசுறது. அது வந்து என்னது? பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. So personification is a figure of speech in which a thing யாருக்கு வேணுமோ எழுதிக்கோங்கப்பா. In which a thing, an idea or in which a thing or an idea or an animal is given human attire. Attireங்கிறது human qualities எடுத்து கொடுக்குறோம். I mean அவர் எடுத்து பேசுவார், ஆத்தர் எடுத்து பேசுவார். human attire, ATTIER attire அப்படிங்கிறது குவாலிட்டிஸ், ஹியூமன் குவாலிட்டிஸை வச்சு பேசுது. ஸோ ஹியர் இந்த போயம்ல என்ன இங்க வந்துட்டு பர்சனிஃபைட் பண்ணப்பட்டிருக்கு? எந்த லைன் பர்சனிஃபைட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, from what the future wails but with whole and happy heart, from what the future wails. இங்க பர்சனிஃபிகேஷன், இங்க பர்சனிஃபிகேஷன். ஃபியூச்சர் அப்படிங்கிறது என்னவா வேணா இருக்கலாம், அது கண்ணுக்கு தெரியாம இருக்கு, அது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் திங் அப்படின்னு சொல்றாங்க, அது மறைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை வந்துட்டு ஒரு ஹியூமன் குவாலிட்டியில எடுத்து பேசுறதுனால இது என்ன சொல்றாங்க? இந்த ஃபியூச்சர் வேல்ஸ் அப்படிங்கிறது என்னது? பர்சனிஃபிகேஷன் சொல்லப்படுது. சரிங்களா? அடுத்தது டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் டிராவல்ஸ் ஆன் வித் சியர். டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் டிராவல்ஸ் ஆன் வித் சியர். இப்ப இங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய யூத்தும் அதே சமயத்துல ஏஜும் என்னவா எடுத்துட்டு போறேன்னு சொல்றாருமா? நான் ரொம்ப ஹாப்பியரா கொண்டு போவேன். புரிஞ்சுச்சுங்களா? சோ இந்த இடத்துல அப்ஸ்ட்ராக்ட் திங்க சொல்லிருக்காரு. என்ன அப்ஸ்ட்ராக்ட் திங் அப்படின்னா, அது நம்மனால வந்து என்ன பண்ண முடியாது, உணர முடியாது. ஆனா அதுக்கு ஹியூமன் குவாலிட்டி வச்சு பேசியிருக்கிறதுனால என்ன சொல்றாங்க? இதுவும் பர்சனிஃபிகேஷன்ல வரும், இதுவும் வரும், ஃபியூச்சர் வேல்ஸும் வரும் அப்படின்றாரு. சோ 2
இன்னொன்னுமா எஸ் இங்கே இருக்கு. So let the way wind up the hill or down. So let the way wind up the hill or down. இங்க வந்துட்டு ஹில் கூட கம்பேர் பண்ணிருக்கு. ஸோ அப்ப ஹில் ஆர் டவுன் அப்படிங்கிறது வந்துட்டு மேடு பள்ளமா இருக்கலாம், வாழ்க்கையில மேடும் பள்ளமா இருக்கலாம். இந்த வாழ்க்கையில அப்படிங்கிறப்ப ஹியூமனுடைய வாழ்க்கையில அது என்னவாக இருக்கலாம், மவுண்டைன் கூட கம்பேர் பண்ணியிருக்காரு. அதனால இது வந்து மெட்டஃபர்னு போட்டுறாதீங்க. இந்த இடத்துல பர்சனிஃபைட் பண்ணப்பட்டிருக்கு. உங்களுக்கு நீங்க மெயினா நீங்க ஒன்று பார்க்கணும், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பொறுத்தளவு பார்க்கணும். மெட்டஃபரும் கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன்ல, பர்சனிஃபிகேஷனும் கொடுத்துருப்பாங்க. எது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்த்து நம்ம போட வேண்டியது இருக்கு. ஒருவேளை ஒரு தடவை, ஏன்னா ஒவ்வொரு சில ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு ரெண்டுமே வர மாதிரி இருக்கும். மெட்டஃபரும் வர மாதிரி இருக்கும், பர்சனிஃபிகேஷனும் வர மாதிரி இருக்கும், ஆக்சிமரோனும் வர மாதிரி இருக்கும். ஆனா ப்ரையாரிட்டி வந்து நம்ம எது கொடுக்கணும் அப்படின்னா மெட்டஃபர், பர்சனிஃபிகேஷன், ஃபர்ஸ்ட் பர்சனிஃபிகேஷன், அப்புறமா மெட்டஃபர், ஆக்சிமரான் அப்படிங்கிற மாதிரி லைன் பை லைனா வர வேண்டியது இருக்கும். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி அலிட்ரேஷன் கடைசியா கொடுக்கணும். ஏன்னா அலிட்ரேஷன் என்னவா இருக்கும், நிறைய இருக்கும். அலிட்ரேஷன் என்னப்பா, வாட் இஸ் அலிட்ரேஷன்? கான்சனன்ட் சவுண்ட்ஸ். வெரி குட். கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வர்றது, ஒரு சென்டென்ஸ்ல நிறைய கான்சனன்ட் சவுண்ட்ஸ் இருக்கணும், ஒரே மாதிரி கான்சனன்ட் சவுண்ட்ஸா இருக்கணும். அப்படிங்கிறது என்னது, அலிட்ரேஷன். சரிங்களா? இப்ப புரிஞ்சுச்சா? ஸோ இங்க என்னென்ன பர்சனிஃபிகேஷன் இருக்கு, ஃபியூச்சர் வேல்ஸ், யூத் அண்ட் ஏஜ், ஹில் ஆர் டவுன் அப்படிங்கிறதெல்லாம். ஓகே, அடுத்தது அனஃபோரா. அடுத்தது அனஃபோரா. அனஃபோரா. ஓகே, அனஃபோரா. ஓகே, அனஃபோராக்கு டெஃபினிஷன் எழுதிக்கோங்க. நான் உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். சரிங்களா? அனஃபோரா, repetition of words. Anaphora, it's repetition of words at the start of successive class. Start of successive class. Class na theriyum illaya, CLAUSES, அந்த class. Phrasal and clauses ன்னு சொல்றோம் இல்லையா, idioms, phrases, clauses ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த class. Phrases or sentences. Phrases or sentences. புரிஞ்சுச்சுங்களா? சோ இங்க ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன புரிஞ்சிருக்கும்பா? ரிப்பீட்டேஷன். என்னது? ரிப்பீட்டேஷன் ஆகிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப ரிப்பீட்டேஷன் அப்படிங்கிறது எங்க நடக்கணும் கவனிக்கணும். நாட் ஹரியிங், நாட் மார்னிங், அடுத்தடுத்த லைன்லயே வரணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அனஃபோரா அப்படிங்கிறது என்னது, அடுத்தடுத்த லைன்லயே அதனுடைய ஸ்டார்டிங் வேர்ட்ஸ்மா, அதனுடைய ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும், சிமிலரா இருக்கணும். நாட்னு ஆரம்பிச்சிருக்கியா, அந்த மாதிரி சொல்ல வரேன். இப்ப ரிவர் அப்படிங்கிற ஒரு போயம் இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா ரிவர்னு வரும். புரிஞ்சுங்களா? இப்போ இதனுடைய இன்னொன்னும் இருக்கு, அதாவது அனஃபோரா மாதிரி ரிப்பீட்டேஷன் வேர்ட்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கு. அது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான். அது எங்க வரலாம், அடுத்த லைன்லயும் வரலாம், அதுக்கு அடுத்த லைன்லயும் வரலாம், நடுவுல வரக்கூடிய சென்டென்ஸ்லயும் வரலாம். அது வந்து என்னது, ரிப்பீட்டேஷன்ஸ். தட் இஸ் ரிப்பீட்டேஷன். இது வந்து என்னது, அனஃபோரா. அனஃபோராங்கிறது அடுத்தடுத்த லைன்லயே வரும், சக்சசிவ் லைன்ஸ்ல. அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, சக்சசிவ் கிளாஸஸ்ல, ஃப்ரேசஸ்ல, சென்டென்ஸ்ல வரணும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு ரெஃப்ரைன் இருக்கு, இதுவும் ரிப்பீட்டேஷன் தான். கடைசியா ஒரு ஸ்டான்ஸா முடியிறப்போ, ஒரு சென்டென்ஸ் முடியிறப்போ அது ஒரு மாதிரி ரிதமிக்கா முடியும். அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், இது டோட்டலாவே ஃபுல்லாவே ரிப்பீட்டேஷன் தான். அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தை? நீங்க அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். அந்த வரைக்கும் படிக்க வரலையா? ஸ்டாப்பிங் பை த வுட்ஸ் பை அ ஸ்னோவி ஈவினிங் அப்படின்ட்டு ஒரு போயம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் எழுதுனது? ராபர்ட் ஃப்ராஸ்ட். ரொம்ப ஃபேமஸான போயம். ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஜவஹர்லால் நேரு அவருடைய அந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அவருடைய அந்த மேசை இருக்கு இல்லையா, டேபிள் இருக்கு இல்லையா, அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், இந்த வார்த்தையை எடுத்து எழுதி வச்சிருந்திருப்பார். தூங்குறது, அந்த தூங்குறது என்னது, கடைசி நான் முடிஞ்சுட்டேன் அவ்வளவுதான், அதுக்கு முன்னாடி நான் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு, பண்ண வேண்டியது இருக்கு, செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு, அண்ட் மைல்ஸ் டு கோ. அந்த மாதிரி
ஒரு ஒரு ரிதமிக் கொடுக்கும்பா. அது வந்து என்னது, ரெஃப்ரைன். ஆனா அந்த அந்த பர்டிகுலர் போயட்டிக் டிவைஸ் வந்து ரெஃப்ரைன் கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். கடைசியா முடியிறப்ப அது வந்து முடியணும், ஒரே டவுன் 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 அப்படிங்கிற மாதிரி முடிகிற மாதிரி இருக்கும். சென்டென்ஸ்லேயும் முடியலாம், ஒவ்வொரு ஸ்டான்சஸ்லயும் முடியலாம் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? நிறைய ரிப்பிட்டேஷன் ஆஃப் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, இதுவும் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அனஃபோரா அப்படிங்கிறது என்னங்க சொல்லுங்க? அனஃபோராங்கிறது என்ன? ரிப்பிட்டேஷன் இருக்கணும், பட் ஆனா இனிஷியலாவே இருக்கணும், அடுத்தடுத்த சக்சசிவ் சென்டென்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது கான்ட்ராஸ்ட் எழுதிக்கோங்க. கான்ட்ராஸ்ட் ஓகே, கான்ட்ராஸ்ட் இங்க என்ன கான்ட்ராஸ்டா இருக்குன்னா யூத் அண்ட் ஏஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன, அதுக்கு எக்ஸாக்டான மீனிங்கும் அதே தான். ரெண்டு வார்த்தை வந்து என்ன இருக்கும், கம்பேர் பண்ணி இருந்திருப்பாங்க, ஆனா கான்ட்ராஸ்டா இருக்கும். அது போயட்டிக் டிவைஸ் தான். ஸோ அப்போ இந்த போயம்ல நீங்க பார்க்கலாம் யூத் அண்ட் ஏஜ். யூத் ஏஜ், ஏஜ்னா இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்கப்பா, முதிர்ச்சியானவங்களை சொல்ல வராங்க. யூத்னா சின்னவங்க, ஏஜ்டு பீப்புள்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அந்த ஏஜ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், வயதானவர்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ யூத் அண்ட் ஏஜ் நீங்களே பார்த்து சொல்லலாம். சொல்லுங்க, அடுத்தடுத்தே இருக்கே. வெரி குட், வெரி குட். ஹில் ஆர் டவுன், ரஃப் ஆர் ஸ்மூத். வெரி குட்மா. இதுதான் கான்ட்ராஸ்ட். சரிங்களா? இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஆக்சிமோரான் ஆக்சுவலி இங்க வராது, கான்ட்ராஸ்டா வரும். ஆக்சிமோரானுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, நான் சொல்றேன் என்னன்னு சொல்றேன். ஆக்சுவலி இங்க ஆக்சிமோரான் வராது, அதை அடிச்சுட்ருங்க. உங்களுடைய இதுல இருந்துச்சுன்னா அடிச்சிருங்க, கான்ட்ராஸ்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. புரிஞ்சா? சரி, டக்குன்னு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். லைஃப் ரிட்டன் பை ஹென்ரி வான் டைக், பிலாங்ஸ் டு அமெரிக்கா, கிளர்ஜி மேன். இவர் அவார்ட் வாங்கியிருந்திருக்காரு. என்ன அவார்ட் வாங்கியிருக்காரு? அமெரிக்கன் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ். அந்த மற்ற ஹானர்ஸும் வாங்கியிருந்திருக்காரு. எங்க ஒர்க் பண்ணாரு? பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. எந்த பர்டிகுலர் ஏஜ்ல இருக்காருமா? ஐ மீன் எந்த 1852. ஏதாவது ஹிஸ்டரி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். 52ல என்ன நடந்துச்சு? 1852ல என்ன நடந்துச்சு? எனி கெஸ்? யாரு லார்டு, எந்த கவர்னர் இருந்தாரு? குரூப் 2க்கு ரெடி ஆகுறீங்க, இதெல்லாம் கேட்பாங்க. எந்த பர்டிகுலர் கவர்னர்? டல்ஹௌசியா? சரி, எனக்கு பிரேக்ல செக் பண்ணி சொல்லுங்க. சரி, ஓகே. அடுத்தது வேற என்னப்பா இருக்கு? சொனட் பார்த்தோம். சொனட்டோ அப்படிங்கிறது இட்ஸ் an இட்டாலியன் வேர்ட். ஆக்சுவலி இங்க மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது iambic pentameter. ஸோ இது வந்து iambic pentameter அப்படிங்கிறது 10 syllables இருக்கு. 10 syllables. அது கூட கேட்பாங்க, எத்தனை syllables வந்துட்டு iambic pentameter அப்படின்னு கேட்பாங்க. 10 syllables அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுங்களா? ஸோ 14 lines ஒரு சொனட்ல அப்படிங்கிறது 14 lines இருக்கும். ஃபர்ஸ்ட் 8 lines ஆக்டேவ், அடுத்த 6 செசட் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ இப்போ இதுல என்னென்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோம்? alliteration, metaphor, very good, personification, anaphora, contrast, that's it இல்லையா? I am every woman. சரிங்களா? ஓகே, இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ராக்கி நரியானி ஷ்ரிக் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் ஆத்தர். சரிங்களா? இங்கிலீஷ் போயட், சாரி, ஒரு இந்தியன் போயட். இந்தியன் போயட். எந்த ஊருக்காரங்கன்னா மும்பை. இது டீடைல் இருக்காதுன்னு நினைக்கிறேன், நம்மளுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்களா? ஆத்தர் பத்தி கொடுத்துருக்காங்களா? இல்ல. சரி, தீம் என்ன? மல்டிஃபேசஸ் நேச்சர் ஆஃப் உமன். பெண்கள் பலதரப்பட்ட வேலைகள், பல இடத்துல ஒர்க் பண்றாங்க, அவங்களுடைய திறமைகளை காமிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா இந்த டோட்டல் போயமுடைய நேச்சருமே. தெரியுதாப்பா உங்களுக்கு? பின்னாடி இருக்க உங்களுக்கு தெரியுதா?
தெரியுதா? தெரியல முன்னாடி வந்துக்கோங்க. சரி, நான் படிக்கிறேன் இத. A symbol of power. இல்ல ஆக்சுவலி வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு. கரெக்ட் தானே? கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு இல்லம்மா? ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, a woman is beauty innate. A woman is beauty innate. அதுதான் அங்க இருக்கு. A symbol of power and strength. She puts her life at stake. She is real. She is not fake. The summer of life, she is ready to see spring. She says spring will come again, my dear. Let me care for the ones who are near. She is the woman. She has no fear. Stronger as sea in her faith and beliefs. Persistence is the key to everything. She see, despite the sighs and gawns and mourns, she is strong in her faith, firm in her belief. She is a lioness, don't mess with her. She will not spare you if you are a prankster. Don't ever try to saw her pride, her self-respect. She knows how to saw you, so beware. She is today woman dear. Love her, respect her, keep her near. சரிங்களா? நல்லா இருக்கா போயமே? சரி, யார் எழுதியிருக்காங்க? ராக்கி நரியானி ஸ்ரிக் அப்படிங்கிறவங்க எழுதியிருந்திருக்காங்க. சரி, ஸோ ஐ திங்க் இதில் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லா லைன்ஸுமே உங்களுக்கு புரியுது அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்ன சொல்கிறாங்க? பியூட்டி இன்னேட். அவங்க உள்ளார்ந்து என்னவா தான் இருக்காங்க. அவங்க வெளி தோற்றத்துலலாம் அழகாக இருக்கணும்னு ஒன்றும் தேவையில்லை. அவங்க உள்ளார்ந்து என்னவா இருக்காங்க? அழகாக தான் இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு இந்த என்ன சொல்றது, அவங்களுடைய சிம்பிளே என்னது? பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் தான். பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் தான். அதே மாதிரி அவங்களுடைய லைஃப்பை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? ரிஸ்க் எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க? சில வேலைகள் எல்லாம் அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. She puts her life at stake. Stake அப்படிங்கிறது என்னது? ரிஸ்க் எடுக்கிறது. வெரி குட். She is real, she is not fake. அவங்க ரொம்ப ரியலானவங்க, அவங்க ஃபேக் கிடையாது அப்படிங்கிறாங்க. The summer of life she is ready to see in spring. ஸ்ப்ரிங்னா என்னப்பா? 4 சீசன்ஸ் இருக்கு. ஸ்ப்ரிங்னா என்ன? நோ. ஸ்ப்ரிங்னா இலையுதிர் காலமா? மறுபடியும் வரக்கூடிய காலம். சரிங்களா? அதுதான் அந்த அர்த்தம். ஸோ அப்ப என்ன சொல்றாங்க? அவங்க இப்ப படுறக்கூடிய கஷ்டம் ஸ்ப்ரிங். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது வந்துட்டு சீசன்ஸ் கூட கம்பேர் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ தட் அந்த மாதிரி அவங்க துளிர் விடுவாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. She says spring will come again, my dear. Let me care for the one who are near. ஸோ என் பக்கத்துல யார் இருக்காங்க, என்ன யார் டேக் கேர் பண்ணிக்கிறாங்களோ அவங்கள நான் கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. She is the woman. She has no fear. I think you can understand. She is strong as sea and her faith and beliefs. Persistence. What's the meaning of persistence? ஆமா, persistence. Persistence என்னது இருக்கு? vocabulary இருக்கு பாருங்க. What is it? Determination. What is the meaning of determination? விடாமுயற்சி. ஒரு விஷயம் வேணும் அப்படின்ட்டு அடம் பிடிச்சு அதுக்காகவே, அதுக்குன்னு தப்பான விஷயத்துல கிடையாது. அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன நல்லதோ அப்படிங்கறத அதை புரிஞ்சு விடாமுயற்சியா அதுல இருக்காது. Persistent is the key to everything. புரிஞ்சுங்களா? Says he. Despite the signs, gawns and mourns. What is gawns and mourns? What is gawns and mourns? புலம்புறது. புலம்புவோம் அப்படிங்கிறாங்க. நாங்க புலம்புவோம், அழுவோம், இருந்தாலும் என்ன ஆகும்? திருப்பியும் போராடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ கான்ஸுங்கிறது கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், கிரம்பிள் பண்ணுவோம். மான்ஸுங்கிறது கிரீவ்ஸ் இருக்கு. இது எல்லாமே அதான் சொல்றாங்க. டிஸ்பைட் சைஸ் இது எல்லாமே இருக்கு. இருந்தாலும் she is strong in her faith, firm in her belief. ஸோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க புலம்புவாங்க, அழுவாங்க, அடம் பிடிச்சி அந்த விஷயத்துக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க? சக்சஸ் ஆவாங்க. She is a lioness. What is lioness? What is lioness? ஃபீமேல் லயனுக்கு லைனஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபீமேல் லயனுக்கு லைனஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டோன்ட் மெஸ் வித் ஹர். ஸோ அவங்க கிட்ட வச்சுக்காதீங்க. she will not spare if you are a prankster. நீங்க ஒரு pranksterனா தெரியுது இல்லையா? கேங்ஸ்டர் மாதிரி. கேங்ஸ்டர்னா எப்படி? நான் தான் டான் அப்படிங்கிற மாதிரி. prankster அப்படிங்கிறது சும்மா இந்த வம்பிழுக்கிறது, டீஸ் பண்றது, அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க? ஸ்பேர். she will not spare if you are a prankster. ஒன்றும் இல்லாம பண்ணிடுறது அப்படிங்கிற மாதிரி மீன் பண்றாங்க. don't ever try to saw her pride, her self respect. She knows how to saw you. இது கேட்டிருந்தாங்கப்பா போன தடவை. how to saw you, so beware அப்படிங்கிற. saw அப்படிங்கிறது என்னது? she will reduce you to nothing. ஒன்றும் இல்லாம பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. saw you அப்படிங்கிறாங்க. she is today's woman dear. love her, respect her. அவளை எப்படி உங்க பக்கத்துல நீங்க வச்சு உங்களுடைய சக்சஸும் அடைஞ்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கோங்க. love her, respect her, keep her near. சரிங்களா? புரிஞ்சுச்சா?
புரிஞ்சுதோ? innate, inborn, natural, stake அப்படிங்கிறது risk, persistent, determination, psi அப்படிங்கிறது expressing grief. griefனா என்னது? ஒரு மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏன் இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஒரு உணர்ச்சியை காமிப்போம்ல, அந்த மாதிரி. அப்புறம் மெஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய மொபைல்ஸ்ல நீங்க ஷார்ட் மெசேஜ் நிறைய மெஸ் வித் ஹர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போடுவோம் இல்லையா? மெஸ் அப்படிங்கிறது என்னது? சும்மா விளையாடுறது, ஜோக் பண்றது அந்த மாதிரி. prankster, a person who acts mischiefs. gons, complains and grumbles. mons, grieves. figures of speech போயிடலாமாப்பா? கொஞ்சம் ஃபாஸ்டா போய் தான் ஆகணும். figures of speech. ஆக்சுவலி இவங்க வந்துட்டு பிஎட் மட்டும்தான் படிச்சிருக்காங்க. அப்படிதான், பேச்சுலர் ஆஃப் டிகிரி இன் எஜுகேஷன் தான் படிச்சிருக்காங்க. அதான் பிஎட் மட்டும்தான் படிச்சிருக்காங்க. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எழுதிக்கோங்க. யாரு? ராக்கி நரியானி ஸ்ரிக் அப்படிங்கிற மும்பை சேர்ந்தவங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரைமிங் வேர்ட்ஸ். பார்க்கலாமா? ரைமிங் வேர்ட்ஸ் பார்க்கலாமா? பார்க்கலாம். இங்க பாருங்க. she puts her life at stake. she is real, she is not fake. புரியுதுங்களா? கடைசி வார்த்தை பாருங்க எப்படி முடிஞ்சிருக்கு? ஸ்டேக், ஏக், சாரி ஸ்டேக், ஃபேக். அந்த ஏக்குங்கிற சவுண்ட் வந்திருக்கு இல்லையா? ஸோ இப்போ இது வந்துட்டு ரைமிங் வேர்ட். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால இருக்கக்கூடிய ரைமிங் வேர்டை சொல்லுங்கன்னா ஸ்டேக், ஃபேக், ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் ஸ்கீமும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால அனஃபோரா இருக்கா பாருங்க. அனஃபோரா இருக்கா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால இருக்கா? எஸ்மா. எது? ஷீ, ஷீ. அனஃபோரா இருக்கு. அனஃபோரா இருக்கு. மெட்டஃபர் இருக்கா? மெட்டஃபர் இருக்கா? எஸ் இருக்காமா? எஸ். a symbol of power and strength. எப்படி சொல்ல வராங்க? எதை சொல்ல வராங்க? a symbol of power and strength. சொல்லுங்க. என்னமா? வில் பவர். அதை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க சிம்பிள் கூட இல்லையா? சிம்பிள் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமா பாக்குறது, அதை விட்டுருங்க. இன்னொன்று ரொம்ப ஃபெமிலியரா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, மெட்டஃபர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா லைனஸ். ஷீஸ் லைனஸ். எது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க? அப்பட்டமா தெரியுது. பெண் சிங்கத்து கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. பெண் சிங்கத்து கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஷீஸ் லைனஸ். அதே மாதிரி இங்க வந்துட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா persistent is the key to everything. persistent அப்படிங்கிறது விடாமுயற்சி. இங்க அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மெட்டஃபர் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா நம்மளுக்கு புக்ல இருக்கக்கூடிய இது வந்து என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஷீஸ் லைனஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கு. ஷீஸ் லைனஸ் மட்டும் தான் நம்மளுக்கு புக்ல கொடுத்துருக்கு, மெட்டஃபரா கொடுத்துருக்கு. சரிங்களா? சரி, வேற என்ன ரைமிங் வேர்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க டோட்டலா. வேற என்ன ரைமிங் வேர்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க டோட்டலா. மோன் எங்கம்மா? செகண்ட் ஸ்டான்ஸாவா? கான்ஸ், மான்ஸ். வெரி குட். இன்டர்னல் ரைம் அப்படின்னு என்னது? ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ்ல வந்துச்சுன்னா அது என்னப்பா? இன்டர்னல் ரைமிங். ரைமிங் வேர்ட்ஸ் அடுத்தடுத்த சென்டென்ஸ்ல வந்துச்சுன்னா தட் இஸ் ரைமிங் வேர்ட்ஸ் தான். ரைமிங் வேர்ட்ஸ் தான். சரிங்களா? நியர், டியர், நியர், பியர் அப்படிங்கிறதெல்லாம் வருதா? எங்க வருது? இங்க வருது. டியர், நியர், பியர் வருதா? சரிங்களா? சரி, என்ன ரைமிங் சென்டென்ஸா இருக்குப்பா? ரைமிங் ஸ்கீம் என்னவா இருக்கு? அடுத்தது ரைமிங் ஸ்கீம். ஓகே, ரைமிங் ஸ்கீம். சோ இப்ப பாப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா இல்ல, என்ன கொடுத்திருக்காங்க? a woman is beauty innate. so beauty innate. அந்த innate அப்படிங்கிறது 8 அப்படிங்கிற சவுண்ட் வந்திருக்கு. நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஏன்னு தான் கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் லைனோட எண்டிங் வந்துட்டு என்னவா முடிஞ்சாலும் நம்ம ஏ தான் கொடுக்கணும். அடுத்தது ஸ்ட்ரென்த். ஏக்கும் இந்த ஸ்ட்ரென்த்துக்கும் ஏதாவது மென்ஷன் ஆகுதா? கனெக்ஷன் கொடுக்குதா? அதாவது இன்னேட்டுக்கும் ஸ்ட்ரென்த்துக்கும் வரல இல்லையா? அப்ப அடுத்தது நம்ம என்ன கொடுத்துடணும்? பீனு கொடுத்துடணும். ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வேற ஒரு சவுண்ட் வருது, அப்ப பீனு கொடுத்துடணும்.
ஸ்டேக்கு ஃபேக்கு இருக்கா? சவுண்ட் மேட்சிங் இருக்கா? ரைமிங் இருக்காப்பா? இருக்கா? ஸோ அப்போ இது வந்துட்டு சீனு கொடுக்கணும். இந்த ஃபேக்கும் ஸ்டேக்கும் ஒரே சவுண்ட் வர்றனால ஸோ சி. ஸோ அப்போ என்ன ரைமிங் ஸ்கீமில் இருக்கிற மாதிரி இருக்கு? ஏபி சிசி இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. ஈஸியாக மார்க் அள்ளிட்டு போயிடலாம். அந்த மாதிரி வீட்டுக்கு போயிட்டு அடுத்தடுத்து ஸ்டான்சர்ஸ்ல என்னென்ன ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கு, என்னென்ன ரைமிங் ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது சரி நான் ஒரு இது சொல்றேன். இதுல இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ்ல அலிட்ரேஷன் கண்டுபிடிங்க பாப்போம். கண்டுபிடிங்க. Strong as she in her faith and beliefs. சொல்லுங்க. ஸ்ட்ராங் சி சவுண்ட் சொல்லி பாருங்கப்பா. அந்த உங்களுக்கு இந்த சவுண்ட் வருதான்னு பாருங்க, கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வருதான்னு பாருங்க. அலிட்ரேஷனா கான்சனன்ட் சவுண்ட் தானே, பாருங்க வருதான்னு. அதுலயா தாயு, அதுலயா தா சாவா? இல்ல வராது. ஃபெய்த் ஃபர்ம் வருதா? சாரி இந்த வேர்டு, ஸோ சாரி இது சாரி இந்த சென்டென்ஸ். இப்ப பாருங்க, ஃபெய்த் ஃபர்ம் வருதா? எஃப் எஃப் வேறமா? ஹர் அதுவுமே சொல்லலாம். ரிப்பிட்டிஷன் வேர்ட்ஸ் தான், பட் ஃபர்ஸ்ட் ரிப்பிட்டிஷன் தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ லிட்ரேஷன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஆக்சிமரான். புதுசா ஒன்று வரோம், ஆக்சிமரான். கம்பேரிசன் பிட்வீன், அதுக்கு டெஃபினிஷன் ஆக்சிமரான். ஆக்சிமரான் ஸ்பெல்லிங் வேணுமாமா? OXYMO OXYMORON oxymoron. Comparison between two people or two things. ரெண்டு விஷயங்கள், ரெண்டு மனிதர்கள், எதுவா இருந்தாலும் சரி அதை கம்பேர் பண்றது. அப்படி இங்க என்ன இருக்கு? நானே சொல்லிடுறேன். she is real, she is not fake. persons comparison தான், அவங்க ரியல், அவங்க ஃபேக் கிடையாது. புரிஞ்சுங்களா? இது ஆக்சிமரான் எழுதிக்கோங்க, ஆக்சிமரான். ஸோ கம்பேரிசன் தான். ஸோ கம்பேரிசன் பிட்வீன் டூ பீப்புள் ஆர் திங்ஸ். ஸோ மோஸ்ட்லி வேர்ட்ஸ் opposition comparison between two people or things that shows the difference between them. Then புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்களா? சரி, இந்த போயம் and every woman யார் எழுதியிருக்கா? ராக்கி நரியானி ஸ்ரீக். எந்த ஒரு இந்தியன் போயட், மும்பை சேர்ந்தவங்க, பிஎட் முடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த அளவுக்கு நம்மளுக்கு புக்ல கொடுக்கல, ஏன்னா அவங்க பிஎட் முடிச்சதுனால நம்ம நிறுத்திட்டாங்க போல. அண்ட் இதுல நிறைய என்ன வருதுப்பா? ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வருது அண்ட் வொக்காபுலரியும் இருக்கு. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் போயிடலாமா? Secret of the missions. Secret of the missions. Secret of the missions. இவர் ரொம்ப ஃபேமஸான போயட், ருட்யார்ட் கிப்ளிங். கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன நீங்களும் 2K கிட்ஸா? 90s கிட்ஸ் யாராவது இருக்கீங்களா? எல்லாருமே 2Kவா?
90s கிட்ஸ் கை உயர்த்தவும். ஜங்கிள் புக் பாப்பீங்களாப்பா சின்ன வயசுல? அந்த ஃபேமஸ் அந்த நாவல் எழுதுனதே யாரு? இவர் தான். சரிங்களா? பிரிட்டிஷர் தான், பட் இந்தியாவில் பிறந்துட்டார், மும்பைல பிறந்துட்டார். சரிங்களா? முதல்ல இவரை பத்தி பார்த்துட்டு வந்துருவோம். கொடுக்கலையா? சரி சரி, அப்ப நீங்க இவரை பத்தி சில நோட்ஸ் எடுத்துக்கோங்கப்பா. நான் சொன்ன விஷயம் தான். he belongs to, பாத்துக்கோங்க, நெட்ல பாத்துக்கலாம். சரி, ருட்யார்ட் கிப்ளிங் அப்படிங்கிறவர் யாருப்பா? இஸ் அன் பிரிட்டிஷ் இந்தியன் போயட். ஏன்னா இங்க பிறந்திருக்கிறதுனால அதுவும் அவங்க மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? மும்பைல பிறந்திருக்காரு. ஓகேவா? ஒன்ஸ் நெட் ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு அந்த டீட்டெயில், அவர் எப்போ பிறந்திருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, நம்ம போயம் பார்ப்போம். anyone can study for me? எஸ். ஓகே, இங்க முக்கியமான ஒரு விஷயம், இந்த போயம்ல இருக்கக்கூடிய வரிகள் எல்லாமே வந்துட்டு யார் ஸ்பீக் பண்றாங்கன்னா மிஷன்ஸ் தான் பேசுற மாதிரி எழுதியிருப்பாரு. மிஷன்ஸ் பேசுற மாதிரி எழுதியிருந்திருப்பாரு. அதே மாதிரி யார் லிசனர்ஸ்? நம்ம தான் லிசனர்ஸ், ரீடர்ஸ் தான் லிசனர்ஸ். சரிங்களா? சரி, படிங்க. எனி கேர்ள்ஸ் வாலண்டியர் படிங்க. பாருங்க, உங்க புக்கு பார்த்தே படிங்க, ஐ மீன் உங்க மெட்டீரியல் பார்த்தே படிங்க. ஓகே, மிஷன் பேசுறது புரிஞ்சுச்சா? மிஷன் பேசுறது புரிஞ்சுச்சா? என்ன சொல்லுது மிஷன்? கடைசியா வந்து ஒரு வாணி கொடுத்துட்டு போயிடுச்சு. நீங்க என்ன மண்ணுல இருந்து எடுக்கிறீங்க, நீங்க சொல்ற வேலைன்னா நான் செய்வேன், என்ன நீங்க என்ன பண்றீங்க, மெல் பண்றீங்க, உங்களுக்கு தேவைங்கிற மாதிரி காட்ச் பண்ணி என்ன சைஸ்ல வேணுமோ எல்லாமே நீங்க ரீமோல்ட் பண்ணிக்கிறீங்க, மோல்டு பண்ணிக்கிறீங்க, எல்லாமே பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு நான் 24 மணி நேரத்துக்கு ஒர்க் பண்றதுக்கு நான் இருக்கேன். அதே மாதிரி எந்த விதமான ஃபீலிங்ஸும் எனக்கு கிடையாது. அதனால வந்துட்டு என்னை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க, இல்லைன்னா நான் என்ன பண்ணிடுவேன், உங்களையே கொன்ற அளவுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிறது. அப்ப வந்து ரோபோட்ஸ்க்காக கொண்டு வரப்பட்ட ஒரு போயம் இது. ரோபோட்ஸ் வந்துட்டு வருது இல்லையா, அந்த காலத்துல வர தொடங்கினப்போ அப்போ ஒரு பயம் இருந்திருக்கு. யாருக்கு? போயட்டுக்கு பயம் இருந்திருக்கு. அப்ப வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, சரி ரோபோட்ஸ் வந்து என்ன பண்ணிடும், இப்ப ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு தெரியல ஏஐ டெக்னாலஜி இப்படி ஒரு சாஃப்ட்வேர் எல்லாம் டெவலப் பண்ணி இந்த பசங்க விளையாடுவாங்க அப்படிங்கிறத தெரியல. அது தெரிஞ்சிருந்தா அதுக்கு ஒரு என்ன பண்ணியிருந்திருப்பாரு, ஒரு போயம் எழுதி விட்டுட்டு போயிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி எழுதின ஒரு போயம் தான். எதுக்காக? இந்த மாதிரி ரொபாட்டிக்கா நிறைய விஷயமா வந்துட்டு மிஷன்ஸ்ல வரப்போகுது. இது மனிதர்களுக்கு நல்லதும் தான், ஆனா அதே சமயத்துல கெடுதலும் இருக்கு. பார்த்து என்ன ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு என்ன இல்லை, எனக்கு எந்த விதமான ஃபீலிங்ஸ் இல்லை, ஹியூமன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஸோ அதனால என்னை பார்த்து உபயோகப்படுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டார். ஓகே, ஸோ தட்ஸ் த திங். இந்த டோட்டல் போயம்லையும் இருக்கு. நானும் ஒரு தடவை படிச்சிடுறேன். we were taken from the ore bed and the mine. மைன்ஸ்ல இருந்தும் ஓர்ஸ்ல இருந்தும் என்னை எடுத்திருக்காங்க. we were melted in the furnace and pit. I think you people know about furnace. ஃபர்னஸ்ல என்ன பண்றோம், உருக்குறோம். அந்த மெட்டல்ல நம்ம என்ன பண்றோம், உருக்குறோம். நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதை ரீமோல்ட் என்ன கேஸ்ட் போட்டு என்ன பண்ணிக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். we were cast and wrought and hammered to design. hammered என்ன பண்ணுவாங்கப்பா, பெரிய சுத்தி இருக்கும், அதை வச்சு இப்ப இந்த இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, பெரிய ஒரு உளியா ஏதோ வச்சு போட்டா அடி அடி நடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி மோல்டிங் கொண்டு வருவாங்க இல்லையா, அதான் பண்றோம். we were cut and filled and told and gauged to fit. எந்த மாதிரி ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி நம்மளுக்கு எப்படி வேணுமோ நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க உருவம் பண்ணிக்கலாம். ஸோ சம் வாட்டர், கோல், ஆயில் இஸ் ஆல் we ask. எனக்கு என்ன தேவை, கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் கோல் நிலக்கரி, அதே மாதிரி ஆயில் நான் ரன் ஆகிறதுக்கு. ஏன்னா அப்போ அவர் இருந்த காலத்துல பெட்ரோல் போட்டு யூஸ் பண்ண மெஷின்ஸும் இருந்திருக்கு, டீசல் போட்டு யூஸ் பண்ண மெஷின்ஸும் இருந்திருக்கு. முக்கியமா இப்போ தெர்மோ பவர் பிளான்ட்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கோல் போட்டு யூஸ் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கு. நான் தான் சொல்றேன், இப்போ இருக்க டெக்னாலஜி அவருக்கு தெரியல. ஸோ அப்போ அந்த மாதிரி தான் எனக்கு தேவை, புரிஞ்சுங்களா? அண்ட் thousands of inch to give us play. And now if you set us to our task, we will serve you for 24 hours a day. நீங்க எங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க அதுக்கு 24 மணி நேரமும் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். We can pull and haul and push and lift and drive. We can print and plow and wave and heat and light. இத்தனையும் என்னால பண்ண முடியும். We can run and race and swim and fly and dive. We can see and hear and count and read and write. So இத்தனையும் என்னால பண்ண முடியும். But remember, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, please the law by which we live. நாங்க ஒரு என்ன சொல்றது, நாங்க ஒரு ரூல்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். அது என்ன ரூல்ஸ்? We are not built to comprehend a lie. நீங்க ஒரு பொய் சொல்றீங்க அப்படிங்கிறப்போ அதற்கு நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஆளுங்க நாங்க கிடையாது. காம்ப்ரஹெண்ட் என்னதுப்பா, அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா?
we can neither love nor pity nor forgive. எங்கனால மன்னிக்கவும் முடியாது, எங்களுக்கு புரிஞ்சுக்கவும் தெரியாது. அதே மாதிரி நாங்க பார்த்து பிட்டின்னு என்னது பாவம்னு சொல்லி ஃபீல் பண்ணவும் முடியாது. சரியா? ஸோ அப்போ இதெல்லாம் எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு உணர்ச்சிகள் கிடையாது. எங்களுக்கு லவ் பண்ணவும் தெரியாது, பிச்சியா ஃபீல் பண்ணவும் தெரியாது, மன்னிக்கவும் தெரியாது. இஃப் யூ மேக் அ ஸ்லிப் இன் ஹேண்ட்லிங் அஸ் யூ டை. இப்போ ஒரு சின்ன விஷயம் நீங்க ஹேண்டில் பண்றதுல மிஸ் ஆயிட்டீங்கன்னா மைட் பி நான் உங்க உயிரவே என்ன பண்ணிடுவேன், எடுத்துடுவேன் அப்படிங்கிறாங்க. தோ ஸ்மோக் மே ஹை த ஹெவன்ஸ் ஃப்ரம் யுவர் ஐஸ். இது ரொம்ப ரொம்ப ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல ரொம்ப முக்கியமான ஒரு லைன்பா. பின்னாடி சொல்றேன். கனெக்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வரும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. It will vanish and the stars will shine again because for all our power and weight and size we are nothing more than the children of your brain. So உங்கள்ல இருந்து வந்தவங்க தான் நான், ஏன்னா உங்க பிரெயினை யூஸ் பண்ணி தான் எங்களை கொண்டு வந்திருக்கீங்க, உங்க குழந்தைங்க தான் நான், பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ ஃபர்னஸ் இருக்கா, வொக்காபுலரி இருக்கா உங்களுக்கு பின்னாடி? ஃபர்னஸ் an enclosed structure in which material is heated to very high temperature. Rot, what is rot ma? Is beaten out of a shape by hammering. சுத்தி வச்சு, பெரிய சுத்தி வச்சு அடிச்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். Gauge, an instrument that measures perfection in appearance and quality. Thousandth, a fraction of thousands, இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். Hall என்ன? Pull or drag with effort or force. ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸ் வச்சு நம்ம அதுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்து நம்ம இழுக்கிறது, அதான் என்ன சொல்லப்படுது? ஹால் அப்படின்னு சொல்லப்படுது. காம்ப்ரஹெண்ட், அண்டர்ஸ்டாண்ட், கிராஸ் பண்ணிக்கோங்க, சொல்றதெல்லாம் கிராஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படிங்கிறது என்னது? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, காம்ப்ரஹெண்ட் பண்ணிக்கோங்க. vanish, I think you people will be knowing about what is vanish. vanishங்கிறது என்னது? That is disappearing suddenly, which is disappearing suddenly. So figures of speech பார்த்தலாமா? சும்மா ஒரு கிளான்ஸ் பாருங்க, என்ன இருக்குன்னு பாருங்க. ஏதாவது அனஃபோரா நீங்க பார்த்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. அனஃபோரா இருக்கா பாருங்க, பர்சனிஃபிகேஷன் இருக்கா பாருங்க, ரைமிங் ஸ்கீம் இருக்கா பாருங்க. நான் சொல்றேன், ரைமிங் ஸ்கீம் இருக்கான்னு பாருங்க. இருக்கா? ஏபி எல்லாத்துக்குமே ஏபி இருக்கா? வெரி குட், வெரி குட். லிவ், லை, ஃபர்கிவ், டை. வெரி குட். அனஃபோரா எங்கடா? we were, very good. அனஃபோரா இருக்கா? we were அடுத்தடுத்த லைனே வரணும். ஒரு லைன் விட்டு வந்தாலே அது என்னன்னு சொல்லப்படுது? அது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்? அடுத்தடுத்த லைன் வந்தா அது என்னமா? அனஃபோரா. இப்போ ஒரு லைன் விட்டு இன்னொரு லைன், சக்சசிவ் லைன்ஸ் வந்துச்சுன்னா அனஃபோரா. ஒரு லைன் விட்டு இன்னொரு லைன், 2 லைன் தள்ளி அப்படி வந்துச்சுன்னா ரெபிட்டேஷன். மறந்துடக்கூடாது, அதனால தான் அப்பவே சொன்னேன் ரெபிட்டேஷன். தட் இஸ் ரெபிட்டேஷன். ரெஃப்ரைன், REFRAIN, ரெஃப்ரைன். லாஸ்ட்ல அப்படியே ரைமிங்கா முடிஞ்சுக்கிட்டே வரணும். புரிஞ்சுச்சுங்களா? அது ரெஃப்ரைன், அதுவும் ரெபிட்டேஷன் தான். ஓகேமா, வெரி குட். அசனன்ஸ் எழுதிக்கோங்க. அசனன்ஸ் இருக்கா? தெரியுதா என்ன இருக்கு உங்களுக்கு? அசனன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அலிட்ரேஷன் பார்த்தோமா? What is alliteration? Consonant sounds. அதுக்கு ஆப்போசிட் என்ன? vowel sound. அவ்வளவுதான். So all we ask, so அப்ப அந்த vowel sound வந்திருக்கு. இப்படி ஏதாவது விட்டு போய் எங்காவது சிக்கிட்டு இருக்கும், இதுதான் டிஎன்பிஎஸ்சி கேட்பான். புரிஞ்சுங்களா? எல்லாராலையும் கண்டுபிடிக்கிறது கேட்க மாட்டான், இந்த மாதிரி விட்டு போய் ஏதாவது நின்றுட்டு இருக்கும், இது கேட்பாங்க. all we ask, this is assonance, vowel sound. என் கிளாஸ்ல கிட்டத்தட்ட 70-80% வந்து என்ன ஆயிடணும்? மனப்பாடம் ஆயிடணும். நீங்க போய் ரிவிஷன் பண்ணா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி. இங்கிலீஷ் ஈஸியா படிச்சிடலாம். அதனாலதான் நான் கிளாஸ்ல வச்சே, எனக்கு ஆக்சுவலி நான் கிளாஸே வேண்டான்னு சொன்னேன். டு பி ஃப்ராங்க் சொல்லணும், நான் ரெக்கார்ட் வேற ஆயிட்டு இருக்கு, வேணான்னு சொன்னேன். பட் ஏன்னா எனக்கு படிக்க டைம் இல்லையா, மிஸ் பண்ணிட்டேன். இப்பதான் குரூப் 2 மிஸ் பண்ணிட்டேன். ஐ திங்க் தினேஷ் வில் பி நோயிங் தட். ஸோ அதனால வேண்டாம் சார் அப்படின்னா, இல்லை நீங்க முக்கியமானது எடுத்துருங்க அப்படின்னாங்க. சரி கண்டிப்பா வந்து எடுத்துடலான்ட்டு. கிளாஸ் புரியுது இல்ல? ஸோ அசனன்ஸ் எழுதிட்டீங்களாமா? அடுத்தது ஹைப்பர்போல். நாளைக்கு இந்த பர்டிகுலர் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் மெட்டீரியல் உங்களுக்கு கைக்கு வரும். சரிங்களா? ஸோ அதனால பயந்துக்க வேண்டாம். ஹைப்பர்போலும் நிறைய இல்லை, அதனால தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மெட்டஃபர் இம்பார்ட்டன்ட், ரொம்ப அதிகமாக கேட்கக்கூடிய இதெல்லாம் மெட்டஃபர் கேட்பான். ஓகேவா?
மெட்டஃபர் கேட்பான். இந்த மாதிரி அசனன்ஸ்ல ஏதாவது இருக்கு இல்லையா, இது கேட்பான். ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு வேற என்ன, பர்சனிஃபிகேஷன் கேட்பான். அண்ட் தென் ஹைப்பர்போல் கொனோட்டேஷன் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கொனோட்டேஷன்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஹைப்பர்போல் extreme exaggeration often with the intent of making a point. exaggerate பண்ணி பேசுறது தான். சரிங்களா? extreme exaggeration often with the intent of making a point or stimulating emotions expression பண்றதுப்பா. புரியுதுங்களா? ஓகே, இங்க என்ன வந்துட்டு ஹைப்பர்போல் இருக்கு. சரி, இதுல இன்னொரு விஷயம், ஹைப்பர்போலுக்கும் கொனோட்டேஷனுக்கும் நிறைய இடிதுடி வரும்னு சொல்லுவாங்க. கொனோட்டேஷன்ங்கிறது என்னன்னு எழுதிக்கோங்க, டெஃபினிஷன் எழுதிக்கோங்க. கொனோட்டேஷனுக்கு ஸ்பெல்லிங் தெரியுது இல்லையா? CONNOTATION. கொனோட்டேஷன். ஓகே, suggest beyond, இது எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறது தான். சரிங்களா? suggest beyond what it expresses. ஒரு முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு ஹைப்பர்போலுக்கும் கொனோட்டேஷனுக்கும். சரிங்களா? ஹைப்பர்போல் நடக்கவே நடக்காதுங்கிறது விஷயத்த எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறது. ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது, ஆனா அதை வந்துட்டு ஆத்தர் வந்து ஜாஸ்தியா பேசுறது, அதுதான் ஹைப்பர்போல். கொனோட்டேஷன்ங்கிறது நடந்திருக்கும், அதை ஜாஸ்தியா மிகைப்படுத்தி பேசுறது, எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறது. ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்குமா? சரிங்களா? சோ அப்ப கொனோட்டேஷன்ங்கிறது என்னதுங்க? which is happened real, but the author speaking in which an exaggeration mode. அதிகமா பேசுறாரு இல்லையா, அந்த மாதிரி பேசுறது கொனோட்டேஷன். ஹைப்பர்போல் நடக்கவே நடக்காதுங்கிற ஒரு விஷயத்த எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறது. ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு, ஆனா ரெண்டுமே என்னதான், எக்ஸாஜரேஷன் பண்ணி பேசுறது தான். சரிங்களா? தோ பாருங்க, போயம் பாருங்க. though our smoke may hide the heavens from your eyes. ஓகேவா? இங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இதுல எது வந்துட்டு கொனோட்டேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, 1 minute. இங்க எது வந்து ஜாஸ்தியா பேசப்படுதுன்னா ஹெவன். குறிச்சுக்கோங்க, ஹெவன் பேசியிருக்கிறது எக்ஸாஜரேட் பண்ணி பேசியிருக்காங்க. எதை எக்ஸாஜரேட் பண்ணி பேசியிருக்காங்க? ஸ்கைங்கிறது சொல்லப்படலை இங்க, அதனாலதான் இந்த மெட்டஃபர்னு சொல்றாங்கப்பா. இன்னொரு அர்த்தமும் வரும், இன்னொரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் வரும். கவனிக்கணும், இங்க ரெண்டு மீனிங் ஆஃப் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் வருது, மெட்டஃபரும் வருது. பிகாஸ் ஸ்கை இஸ் கம்பேர்ட் டு ஹெவன். ஹெவன்னா என்னப்பா? சொர்க்கத்துக்கு. சரிங்களா? சொர்க்கம் நம்மளுக்கு ஒண்ணு இருக்கா அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனா கொனோட்டேஷன் வந்து நடந்திருக்கு, இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. பட் ஆனா அதிகமா வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸ்கையை எது கூட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கோம்? ஹெவன். சோ அது வந்து கொனோட்டேஷன். இங்க மெட்டஃபரும் வரும், கொனோட்டேஷனும் வரும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம்ல வந்துட்டு மெட்டஃபரும் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ல, கொனோட்டேஷனும் கொடுத்துருக்காங்க. எது போடுவீங்க? கொனோட்டேஷன் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் மெட்டஃபர் வரணும். இப்படி இதனுடைய வேரியிங் ஆஃப் திங்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஓகே, அடுத்தது which line? ஹைப்பர்போல் எங்க கொடுத்திருப்பாங்கப்பா? எஸ், we will serve you for 4 and 24 hours a day. ஜாஸ்தியா பேசுறாங்க. இந்த மிஷின்ஸ் என்ன பண்ணுது? ஜாஸ்தியா பேசுது, எக்ஸாஜரேஷன் பண்ணி பேசுது. எல்லா நாளும் உங்களுக்கு, எல்லா நேரமும் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். So this is hyperbole. புரிஞ்சுச்சுங்களா? which is
ஹைப்பர்போல். ஆக்சுவலி இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மிஷின்ஸ் ஒர்க் பண்ணும், பட் ஆனா அதுவும் என்ன ஆகும்ப்பா, சூடாகுமா ஆகாம இருக்குமா, ஹீட் ஆகுமா ஆகாம இருக்குமா, அதுக்கும் ஒரு என்ன சொல்ல கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்கு மேல அது ஒர்க் பண்ணுமா, பண்ணாது இல்லையா. ஸோ அதனால லிட்டரலா இது நடக்காது, பட் ஆனா நடக்கிற மாதிரி பேசியிருக்காரு ஹைப்பர்போல். ஓகேங்களா. ஓகே, பர்சனிஃபிகேஷன் இருக்கு இங்க பாருங்களேன், ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். பர்சனிஃபிகேஷன் இருக்கு. we can pull, haul, push, lift, drive. இதெல்லாம் யார் பண்றா, மனுஷன் பண்றது. அதே மாதிரி தான் print, plow, weave, heat, light. we can run, race, swim, fly, dive. இதெல்லாமே மனுஷன் பண்றது. எது கூட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காரு ஆத்தர், மிஷின்ஸ் கூட. ஸோ அதனால மிஷின்ஸுக்கு ஹியூமனுடைய குவாலிட்டிஸ், ஹியூமனுடைய அட்டையர்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு பேசிட்டு இருக்கறனால which these cause called as personification. personification oxymoron இருக்கா அப்படின்னா we can pull and haul, push and lift. oxymoron அப்படிங்கிறது வந்துட்டு என்ன, இதெல்லாமே சொல்லலாம். and imaginary அப்படிங்கிறது we can see, hear, count and read and write அப்படிங்கிறது imaginary, ஒரு யோசிச்சு பண்றது அப்படிங்கிறதுனால அந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் கொடுத்துருக்காங்க. இது அந்த அளவுக்கு தேவையில்லை. பர்சனிஃபிகேஷன் முக்கியம், ஹைப்பர்போல் முக்கியம், அசனன்ஸ் முக்கியம், அண்ட் தென் ரொம்ப முக்கியம் எதுப்பா, கனடேஷன்ஸ். கனடேஷன் இந்த வார்த்தையில தோ ஆர் ஸ்மோக் மே ஹை தி ஹெவன்ஸ் ஃப்ரம் யுவர் ஐஸ் அப்படிங்கிறது மெட்டஃபரும் இருக்கு. மெட்டஃபர்ங்கிறது வந்துட்டு ஸ்மோக் மே ஹை ஹெவன்ஸ் ஃப்ரம் யுவர் ஐஸ் அப்படிங்கிற இடத்துல ஸ்கை கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஹெவன்ஸ் மாதிரி இருக்கு அப்படிங்கிற சொன்னனால கனடேஷன்ஸ். ஓகே, அதேதான் பர்சனிஃபிகேஷன்ஸோட முடிச்சிருக்காங்க. சில்ட்ரன் அப்படிங்கிறது குழந்தைங்க. எதை குழந்தைங்கன்னு சொல்லுது, மிஷின்ஸவே மிஷின்ஸ் என்ன பண்ணிக்குது, குழந்தைங்க அப்படின்னு சொல்லி முடிக்குது அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டாங்க. ஓகே, எத்தனை போய் முடிச்சிருக்கு, 3. அடுத்தது பார்த்துடலாம். ஆக்சுவலி டு சே என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பெரிய போயம் வந்து கீழே சின்ன சின்ன போயம் தான் போகிறோம். ஏன்னா we are starting from 10th, அப்படியே 9th வருவோம், அப்படியே 8th வருவோம், அப்படியே எல்லாமே குட்டி குட்டி போயமா போகும், ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்தது the ant and the cricket. the ant and the cricket படிச்சிங்களாப்பா இந்த போயம் ant and the cricket? இப்போ பார்த்த வரைக்கும் ஏதாவது போயம் பார்த்தீங்களா? ஐ திங்க் நீங்க பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கம்மா பார்த்தீங்களா? இதை முடிச்சுட்டு நம்ம we can take a break. Adapted from Aesop fables. A fable is a traditional story that teaches us a moral lesson. Fable அப்படிங்கிறது என்னப்பா, ட்ரெடிஷ்னலா சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி, ஒரு கதை. என்ன கொடுக்காது நமக்கு, மாரல் லெசன்ஸ் கொடுக்கும். புரிஞ்சுங்களா, மாரல் லெசன்ஸ் கொடுக்கும். யூஸ்வலி தி கேரக்டர்ஸ் இன் தி ஃபேபிள்ஸ் ஆர் அனிமல்ஸ். என்ன வச்சுக்குவாங்க ஃபேபிள்ஸ்ல, அது கூட கேட்கலாம். அதுல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் என்னது, நான் லிவிங் திங்ஸா, அனிமல்ஸா, இல்ல வேற ஏதாவது வந்துட்டு ஸ்கை அதை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய விஷயமா, இல்ல ஏதாவது மெட்டல்ஸா அப்படிங்கிறது கூட கேட்கலாம். ஸோ அப்ப என்ன சொல்றதுப்பா, விச் ரெப்ரசன்ட் அனிமல்ஸ் தான். சரிங்களா. திஸ் போயம் தி ஆண்ட் அண்ட் தி கிரிக்கெட் டீச்சர்ஸ் us the importance of hard work and planning. A silly young cricket accustomed to sing. Sorry, இது போயம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முக்கியமா இந்த போயம் ஃபுல்லாவே என்ன எதை பத்தி பேஸா இருக்கும் அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் பேஸ்டா இருக்கும். சரிங்களா, ஹார்ட் ஒர்க் பேஸ் பண்ணி தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த மாரலை வந்து முடிச்சிருந்திருப்பாங்க இந்த பர்டிகுலர் போயம்ல. ஓகே, பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆத்தர் பார்த்துட்டு வந்துருவோம். Aesop fables. Aesop fables. The collection of fables credited to Aesop, a slave and a storyteller believed to have lived in ancient Greece between 620 to 564 BCE. These fables became popular when they emerged in print. Several stories are attributed to Aesop even today. The process of inclusion is continuous and new stories are being added. Collection of Aesop fables were among the earliest books to be printed in many languages. ஒன்னும் இல்லப்பா, முன்பு ஒரு காலத்துல சொன்ன கதைகள் தான், அது கிரீஸ்ல சொன்ன கதைகள்.
அவங்க அனிமல்ஸை வச்சு ரெப்ரசன்ட், இப்ப நம்ம பாட்டி கதைகள்லாம் கேட்கறோம் இல்லையா, அதே மாதிரிதான் அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ரோம் கிரீஸ் போன்ற இடத்துல எல்லாம் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி கதைகளை கேட்டு கேட்டு அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வாய் வழியா இருந்ததை பிரிண்ட் போட்டதுக்கு அப்புறமா இப்படி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறத முடிச்சிருந்திருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஏசப் அப்படிங்கிறது ஆத்தர். என்ன கருதப்படுது? 622 564 BC அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்களாக சொல்லப்படும். ஓகே, புரிஞ்சுதா? ஏதாவது புரிஞ்சுதா? ஒண்ணுமே புரியல. வாட் அபௌட் தினேஷ்? புரிஞ்சிருச்சா? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, படிச்சிருக்கீங்க அப்போ? தெரியும், ஸ்டோரி தெரியும். ஓகே ஓகே, ஒண்ணும் இல்லப்பா. இங்க கிரிக்கெட் அப்படிங்கிறது என்னது? கிரிக்கெட் கேம் கிடையாது, அதுதான் இல்ல. ஆக்சுவலி இங்க கிரிக்கெட் அப்படிங்கிறது இங்க கவனிங்க, டூ யூ நோல கொடுத்துருக்காங்க பாருங்க. கிரிக்கெட் a brown or black insect related to, அது இல்லையா உங்களுக்கு அங்க கொடுக்கலையா? கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே. insect related to the grasshopper but with shorter legs. பாக்குறதுக்கு வந்துட்டு எதை மாதிரியே இருக்கும், grasshopper மாதிரியே இருக்கும். grasshopper தமிழ் என்ன? வெட்டுக்கிளி. வெரி குட். அந்த வெட்டுக்கிளி மாதிரி தான் இருக்கும், ஆனா சின்ன கால்களோட இருக்கும்னு சொல்றாங்க. அதுதான் கிரிக்கெட். இட் இஸ் ஸ்மால் இன்செக்ட் that produces short loud sounds by rubbing its wing together. ஒரு மாதிரி கீச் மூச்சுன்னு சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் என்னதுப்பா? கிரிக்கெட். அப்போ இந்த போயம் வந்துட்டு யாருக்கும் நடக்கக்கூடிய கான்வர்சேஷனா இருக்கு. கிரிக்கெட் அப்படிங்கிற அந்த கிராஸ் ஹாப்பருக்கும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கும் யாருக்கும்பா? ஆண்ட்டுக்கும். ஆண்ட் எப்படி வேலை செய்யும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? எறும்பு எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்? அது பாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்காம செஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா? இந்த கிரிக்கெட் என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். ஆரம்பமே என்ன சொல்லிட்டாங்க? a silly young cricket accustomed to sing. பாட்டு பாடிக்கிட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஜாலியா என்ன பண்ணிட்டு இருக்கு? பாட்டு பாடிக்கிட்டே இருக்கு. through the warm sunny months of gay summer and spring. எல்லா நாளும் எல்லா காலமும் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஜாலியா அது பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு? பாட்டு பாடிட்டே இருக்கு. began to complain when he found that at home his cupboard was empty and winter was come. ஸோ அப்பதான் புரியுது. ஏன்னா இந்த போயம் எழுதினவங்களுக்கு அந்த இடத்துல வின்டர் டைத்துல என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு இருக்கிற வின்டர் மாதிரி இருக்காது, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் வின்டர்ஸ் இருக்கும். அப்போ வேலைக்கு போக முடியாது, தங்களுக்கு தேவைங்கக்கூடிய ஃபுட்டை வந்து எடுக்க முடியாது. ஸோ அப்போ எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, அந்த கிரிக்கெட்டுக்கு தங்க கபோர்ட் ஃபுல்லா வந்துட்டு வின்டர் டைமிங்ல ஒண்ணுமே இல்லாம இருக்கு. ஏன் என்ன பண்ணிடுச்சு? சம்மர் டைமிங்ல எல்லாம் என்ன பண்ணிடுச்சு? நீங்களே ஃபாரினர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும்பா, சம்மர் டைமிங்ல தான் வெளியே வருவாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க, ஊரெல்லாம் சுத்துவாங்க. வின்டர் டைம்ல என்ன ஆயிக்குவாங்க? அப்படியே எல்லாமே போட்டு வீட்டுக்குள்ள அப்படியே அடைஞ்சுக்குவாங்க. இது நடக்கும். சரிங்களா? அந்த மாதிரி வின்டர் டைமிங் தேவைப்படக்கூடிய ஃபுட்டை நம்ம எப்பவே எடுத்துக்கணும், சம்மர்லயே எடுத்துக்கணும். ஆனா அதை எடுக்கல. என்ன பண்ணிடுச்சு? அதுக்கு பதிலா பாட்டு பாடிட்டு இருந்திருக்கு, டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு இருந்திருக்கு. நாட் அ கிராம் டு பி ஃபவுண்ட். ஒரு சிறு பருக்கு கூட கிடையாது அதுக்கு கபோர்ட்ல. அந்த ஸ்னோ கவர்ட் கிரவுண்ட் நாட் அ ஃபிளவர் குட் ஹீ சி. ஒரு பூ கூட பார்க்க முடியல. எல்லாமே என்னவா இருக்கு? வெள்ளை போர்வை போட்ட பனிகளாக இருக்கு. சரிங்களா? நாட் அ லீஃப் ஆன் அ ட்ரீ. ஒரு மரத்து மேல எந்த விதமான லீவ்ஸும் இல்ல. அது என்னவா இருக்கு? எல்லாமே பனி படர்ந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஓ, வாட் வில் பிகம் சேஸ் கிரிக்கெட் ஆஃப் மீ அட் லாஸ்ட் பை ஸ்டார்வேஷன். ஸ்டார்வேஷன் என்ன? பசி. பசினால. சரிங்களா? சோ இது என்னடா இப்படி ஆயி போச்சு அப்படின்னு அதுக்கே கேட்டுச்சு. At last by starvation and famine made bold. இனிமேதான் அதுக்கு தைரியமே வந்திருக்கு. ஐயோ எனக்கு பசிக்குதே, எனக்கு பட்னியா இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு. All dripping with wet and trembling with cold. Away he set off to a miserly ant. என்ன பண்ணுது? சரி ஓகே, நம்ம அந்த எறும்பு கிட்ட போவோம். மிசர்லி ஆண்ட்னா என்னப்பா? வாட் இஸ் மிசர்லி? பாருங்க வொக்காபுலரியில கொடுத்துருக்காங்க. பாவம் கிடையாது, கஞ்சம், கஞ்சூஸ். என்ன கொடுத்துருக்காங்க? hesitant to spend money. கொடுக்க முடியாது, என்னால தர முடியாது அப்படிங்குது. அது வந்து கஞ்சம். சரிங்களா? மிசர்லி ஆண்ட். to see if to keep him alive he would grant. சோ அப்போ என்ன பண்ணுது? அதை காப்பாத்துறதுக்காக அந்த ஆண்ட் வந்து ஏதாவது கொடுக்கும்னு சொல்லிட்டு யார் போறா? கிரிக்கெட் வந்து யோசிச்சு போயிட்டு இருக்கு. him shelter from rain and a mouthful of grain. ஏதோ கொடுக்கும், எனக்கு இந்த மலையில இருந்து எனக்கு காப்பாத்தும், ஏதாவது வாய்க்கு அரிசி போடுற மாதிரி ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. he was only a borrow. he would ரீபே டுமாரோ. அதாவது நான் வாங்கிட்டு உனக்கு நான் திருப்பி நாளைக்கு கொடுத்துருவேன், நாளைக்கோ இல்லைன்னா இன்னொரு 10 மாசம் கழிச்சோ நான் கொடுத்துருவேன் அப்படிங்குது. இஃப் நாட் he must die at starvation and sorrow. ஸோ அப்போ இந்த சோகத்திலேயே இந்த பசியிலேயே நான் என்ன ஆயிடுவேன்? செத்து போயிடுவேன் அப்படிங்குது. சேஸ் த ஆண்ட் டு த கிரிக்கெட். ஐ எம் யுவர் சர்வன்ட் அண்ட் ஃப்ரெண்ட். நான் உன்னோட சர்வன்ட் தான், உன் ஃப்ரெண்டு தான்.
பட் we ants never borrow, we ants never lend. நாங்க கடன் வாங்கவும் மாட்டோம் கொடுக்கவும் மாட்டோம் அப்படிங்குது. பட் let me my dear cricket, did you lay anything by when the weather was warm? சரி சம்மர் காலத்துல ஏதாவது பண்ணியா? ஹாட்டா இருந்துச்சுல்ல, வார்மா இருந்துச்சுல்ல, நீ என்ன பண்ணன்னு கேக்குது. யார் கேக்குறா? ஆண்ட் கிரிக்கெட் கிட்ட கேக்குது. யாரு? கிராஸ் ஹாப்பர் கிட்ட கேக்குது. ஓத் த கிரிக்கெட் நாட் ஐ. ஓத் த கிரிக்கெட்னா என்னது? சொல்லுது கிரிக்கெட் சொல்லுது, நாட் ஐ, நான் பண்ணவே இல்லையே அப்படிங்குது. மை ஹார்ட் வாஸ் சோ லைட், என் ஹார்ட் ரொம்ப லைட்டா இருந்துச்சு, நான் அதனால என்ன பண்ணேன், ஜாலியா லலான்ட்டு பாடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுது. தட் ஐ sang day and night for all nature looked gay, for all nature looked gay. பாக்குறதுக்கே எனக்கு அப்படியே ஒரே அழகா இருந்துச்சு, நேச்சரவே நான் ரசிச்சுட்டு அப்படியே நான் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லுது. யூ sang sir அப்படிங்குது. யூ sang sir, யூ say, நீ என்ன சொன்ன, நீ பாட்டா பண்ண அப்படிங்கிற மாதிரி கேக்குது. Go then says the ant and dance the winter. இப்ப திருப்பி போய் இந்த விண்டர் நீ என்ன பண்ணு, போய் திருப்பி டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுடுது. thus ending he fastly lifted the wicket. so இதனால என்ன ஆயிடுச்சு, விக்கெட் ஆயிடுச்சு. கிரிக்கெட்டுக்கு என்ன ஆயிடுச்சு, விக்கெட் ஆயிடுச்சு. and out of the door turned the poor little cricket. Folks call this a fable and I will warrant it true. Some crickets have 4 legs and some have 2 அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த some have 2 அப்படிங்கிறது என்ன அர்த்தம், மனிதர்களை சொல்றாங்க. சில கிரிக்கெட்டுக்கு 4 கால் இருக்கும், சில கிரிக்கெட்டுக்கு 2 கால் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, சரி இப்பவும் போய் டான்ஸ் ஆடு, இப்பவும் போய் பாட்டு பாடு, எதுக்கு என்கிட்ட வர, நான் எதுவும் கொடுக்க மாட்டேன், நான் யாருக்கிட்டையும் வாங்க மாட்டேன், எனக்கு எப்படி உழைச்சிக்கணும்னு தெரியும், எனக்கு எப்படி பண்ணிக்கணும்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடுச்சு, கிட்டத்தட்ட மூஞ்சில் அடிச்ச மாதிரி தான் பண்ணி அமுச்சுட்ருச்சு. அது பாவம் சோரோவா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. இது ஒரு நம்மளுக்கு ஒரு இந்த ஃபேபிள் வந்து நம்மளுக்கு ஒரு என்னது மாரல் ஸ்டோரி தானே. ஸோ அப்போ என்ன பண்ணும், உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் வித் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க, அப்போ என்ன பண்ணலாம், நமக்கு தேவைங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. சரி என்னென்ன பிகாஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்னு பாருங்க. நல்லா இருந்துச்சா இந்த போயம்? பர்சனிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு பாருங்கம்மா, அலிட்ரேஷன் என்ன இருக்குன்னு பாருங்க, அனஃபோரா இருக்கான்னு பாருங்க. ஓகே, மாரல் ஆஃப் த போயம் என்னப்பா, மாரல் ஆஃப் த போயம் வந்து மேக் ஹே வை த சன் ஷைன்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? இட்ஸ் ப்ராவர்ப் ரைட். என்ன அர்த்தம், காற்றுள்ள போது. நான் என் ஸ்கூல் படிக்கிறப்போ நான் வேற தப்பா படிச்சுட்டு போயிட்டேன். காற்று இருக்கிற போதே துரத்தி கொள்ளுன்னு படிச்சுட்டு போயிட்டேன். நான் அப்படிதான் எழுதிட்டு வந்தேன். எங்க தமிழ் மிஸ் எனக்கு கூப்பிட்டு ப்ராவர்ப்ஸ் எல்லாம் எழுதுவோம்லாம், அப்போ நம்மளுக்கு எக்ஸாம்ஸ்ல எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், நான் அதை துரத்திக்கொள்னு படிச்சுட்டேன். ஓ அப்ப காற்று இருக்கிறப்ப என்னென்ன இருக்கோ அதெல்லாம் துரத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி படிச்சுட்டு போயிட்டு அப்படியே போய் எழுதியும் வச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு இப்போ ஒரு ஞாபகம், அதை ஷேர் பண்றேன். மேக் ஹேல் while the sun shines. ஓகே சொல்லுங்க, இங்கேயே கொடுத்துருக்காங்க, பார்த்து டக்கு டக்குன்னு சொல்லலாம். ஸ்டார்ட் வித் அலிட்ரேஷன். அலிட்ரேஷன் நிறைய இருக்கும், நாளைக்கெல்லாம் ஷார்ப்பா 2 o'clock போட்டுடலாம். இன்னைக்கு கொஞ்சம் நான் ஏரியா தெரியாம வந்துட்டேன். ஏரியா தெரியலன்னா இந்நேரத்துக்கு இவ்வளோ நேரம் டிராஃபிக் இருக்குமான்னு யோசிச்சுட்டு வந்தேன், டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். ஓகே, alliteration. What are the alliteration ma? Summer, sunny, spring, sir, spring, sir. வருதா? ஸோ இப்போ இதெல்லாமே என்னது, alliterations. ஸோ ஓகே ஓகே, இங்க யாரு பேசிக்கிறாங்க, and to cricket too அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, பர்சனிஃபிகேஷன் சொல்லுங்க. நிறைய பர்சனிஃபிகேஷன் வரும், ஏன்னா இங்க பேசுறவங்களே யாருதான், அனிமல்ஸ் தான். ஸோ அப்போ அனிமல்ஸ் ஹியூமன் குவாலிட்டிஸ் வச்சு பேசுறதுனால டோட்டல் போயமே என்னதான், பர்சனிஃபைடு. டோட்டல் போயமே என்னதான், பர்சனிஃபைடு. ஸோ அதனால எதுவுமே ஸ்பெசிஃபிக்கா பார்க்கணும் தேவையே இல்லை. இந்த போயம் ஏதாவது வேர்ட்ஸ் வந்துருச்சுனாலே பர்சனிஃபிகேஷன் இருக்கு, பார்த்து போடுங்க சரிங்களா. வேற ஏதாவது அர்த்தம் கூட கேட்டிருக்கலாம், சும்மா பர்சனிஃபிகேஷன் தான் அப்படின்னு சொல்லி எடுத்து போடக்கூடாது சரிங்களா. வேற ஏதாவது கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து போடணும். ஸோ டோட்டல் போயமே வந்து இங்க பர்சனிஃபிகேஷன் தாமா. மெட்டஃபர் இருக்கா? எஸ், கடைசி வார்த்தை படிச்சோம் இல்லையா, என்ன படிச்சோம்பா? some cricket have 4 legs and some have 2. இன்டைரக்டா சொல்லிருக்காங்க. அந்த 2 வந்து யாரு, அந்த 4 வந்து யாரு, மற்ற அனிமல்ஸ். இந்த 2 வந்து ஹியூமன்ஸ் கூட கம்பேர் பண்ணி இருக்காங்க. ரிப்பீட்டேஷன் இருக்கா? எஸ். வாட் இஸ் தி ரிப்பீட்டேஷன்? for all nature looked gay. ஆக்சிமோரான் இருக்கா?
டே அண்ட் நைட். ஓகேம்மா.